கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இது இந்த வருஷத்தினுடைய 2வது மாதம் முதல் தேதி. ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியிலே ஆண்டவர் நம்முடைய சபைக்காக அவருடைய வார்த்தையை நமக்கு வாக்குத்தத்தமாக அளிப்பது வழக்கம். எனவே இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையாக இருந்தபடினாலே இன்றைக்கு காலை ஆராதனை இங்கே இல்லை. அதை எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து தான் இன்றைக்கு இந்த ஆராதனையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை செய்தியாக நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். நீதிமொழிகள் புத்தகம் 28ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் புத்தகம் 28ஆம் அதிகாரம். இருபத்தி 5வது வசனம். பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்த வார்த்தையாக நான் எடுத்துக்கொண்டது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். என்ன ஒரு அருமையான வார்த்தை இது. வசனம் இப்படி இருக்கிறது. இதற்கு வேறு விதமாக இதை கொஞ்சம் மாற்றி இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் செழிப்பீர்கள். கர்த்தரை நம்புகிற நீங்கள் வந்திருக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் செழிப்பீர்கள். யூ வில் ப்ராஸ்பர். யூ வில் ப்ராஸ்பர். நீங்கள் செழிப்பீர்கள். ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் இந்த மாதத்தில் இந்த ஆண்டில் செழிப்பாக இருப்பீங்க என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரை நம்புகிறவனோ எனவே எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் எல்லா வீட்டிலையும் எல்லா குடும்பத்திலையும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லாரும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். குறிப்பாக அநேக பெற்றோர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு ஏழ்மையில் இருந்தாலும், வறுமையில் இருந்தாலும், கஷ்டத்தில் இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகள், தனக்கு பிறந்த தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், வசதியாக இருக்க வேண்டும், செழிப்பாக இருக்க வேண்டும் என்று தான் எல்லா பெற்றோர்களும் நினைக்கிறாங்க. நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைங்க படக்கூடாது, அப்படி தான் எல்லா பெற்றோரும் நினைக்கிறாங்க. என்ன பெரிய உனக்கு கஷ்டம் வரணும்னு யாரும் வேண்டிக்கிறது கிடையாது. கஷ்டத்தை சொல்லுவார்கள், ஆனால் தன்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்பட வேண்டும் என்று யாரும் விரும்ப மாட்டார்கள். எனவே கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னது? நீங்கள் செழிப்பீர்கள் என்று இந்த கால வேளையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். எனவே நாம் செழிப்பாக இருக்க வேண்டுமானால், நாம் செழிக்க அல்லது நாம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் ஆண்டவர் அதை குறித்து நமக்கு முன்பதாகவே அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நாம் செழிப்பாக இருக்க வேண்டும், செழித்திருக்க வேண்டும், நீங்கள் செழிப்பை பெற வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் நம்மை வடிவு அமைத்திருக்கிறார் என்று நான் சொல்ல முடியும். மனுஷனாக பிறந்திருக்கிற இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் செழிப்படைய வேண்டும், செழிப்பாக இருக்க வேண்டும், செழிப்பாக வாழ வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. மாத்திரமல்ல, அந்த செழிப்பை அவர்கள் அடைய வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் அவர்களை வடிவ அமைத்திருக்கிறார் என்று சொல்ல முடியும். அப்படின்னா என்ன என்று சொன்னால், அவர் உருவாக்கி இருக்கிறார். அவர்கள் அப்படி தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் வாசிக்கலாம். அதற்கு ஒரு ஆதாரணமாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது ஆதியாகமம் முதல் அதிகாரம் 28வது வசனம். ஆதியாகமம் முதல் அதிகாரம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
3 காரியங்கள் இருக்குது பாருங்க என்று சொல்லி கர்த்தர் அவர்களை நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பலுகி பெருகி நிரம்பி. எனவே நம்ம செழித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படிங்க ஆண்டவர் இதை இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே, இந்த உலகத்தை தோன்ற பண்ணும் பொழுதே, முதலாக மனுஷனை உருவாக்கும் பொழுதே அவர் அங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆதாம் ஏவாளையும் பார்த்து என்ன சொல்றாரு? நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் பழுகணும், நீங்கள் பெருகணும், இந்த பூமியை, இந்த உலகத்தை பூமியை என்ன செய்யணும்? நீங்கள் நிரப்பணும். பாருங்க. எனவே இதுதான் ஆண்டவர் நமக்கு கட்டளையாக அப்பவே கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த கட்டளைக்குள்ளே மறைந்திருக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே மனிதனாக பிறக்கிற ஒவ்வொருவரும் செழிப்பாக இருக்க வேண்டும், செழிப்படைய வேண்டும், செழித்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த இந்த 3 காரியத்தை பார்த்தோம். இதில் செழிப்படைவதற்கான கெப்பாசிட்டி, அதாவது அதற்கான திறன், அதற்கான காரியங்களை ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் என்று சொன்னார். முதலாவது பலுகுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. என்ன செய்து? நீங்கள் பலுகி பெருகி என்று. அப்போ பலுக வேண்டும் என்கிற ஒரு ஆசீர்வாதம். பலுகுதல் என்பது என்ன சொல்லும்போது, இந்த உலகம் தொடங்கி, இந்த உலகம் உண்டாகி கிட்டத்தட்ட 6000 வருஷங்கள் ஆகிறது. அதாவது இந்த உலகத்தில் மனுகுலம் தோன்றி மனுஷனை உண்டாக்கி என கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகள் கடந்து விட்டது. இந்த 6000 வருஷத்தில் கவனிங்க, ஆண்டவர் மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பாகவே இந்த உலகத்திலே மனிதனுக்கு தேவையானதையெல்லாம் உண்டாக்கிட்டார். அது நமக்கு தெரியும். மரம், செடி, கொடி, ஊர்வன, பரப்பன, மிருகங்கள், விலங்குகள், பறவைகள் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்த பிற்பாடு தான் மனிதனை படைத்தார் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் படைத்த பிற்பாடு தான் மனிதனை ஆண்டவர் படைத்தார். அப்படி இருக்கும்போது அநேக மிருகங்கள் இருந்ததாக சொல்கிறாங்க, அது இப்போ இல்லவே இல்லைன்றாங்க. நான் சொல்கிறது, ஒரு சில மிருகங்கள் உலக தோற்றத்தின் காலத்திலே உண்டாக்கப்பட்ட படைக்கப்பட்ட சில மிருகங்கள் இல்லை. உதாரணத்துக்கு டைனோசரை பற்றி சொல்கிறாங்க. இப்போ அதை பற்றி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு மிருகம் வாழ்ந்துருக்குது, இப்படி ஒன்று இப்போ இல்லை அது என்று சொல்கிறாங்க. இது போல் நிறைய காரியங்கள் இருக்குது, நம்முடைய அறிவுக்கு எட்டாத காரியங்கள். அது எத்தனையோ அழிவுகள் வந்திருக்கிறது, எத்தனையோ கொள்ளை நோய்கள் வந்திருக்கிறது. இப்போ மட்டுமில்லை, நம்மெல்லாம் நீங்கள்லாம் படித்திருப்பீங்க வரலாற்றில், பிளேக் நோய் என்று பல 1000 வருஷத்துக்கு முன்பாக வந்து பல நூற்றாண்டுகள் முன்பு வந்து உலகத்தில் நிறைய ஜனத்தொகைகள் அழிந்து போய்விட்டார் என்று சொல்கிறாங்க. பஞ்சங்கள் வந்திருக்குது. நோவா காலத்தில் ஜலப்பொருளை வந்து உலகத்தை அழித்ததாக பார்க்குறோம். அதே போல் முதல் உலக யுத்தம், 2வது உலக யுத்தம் என்று சொல்லி வரலாற்றில் படிக்கிறோம். அதுபோல் ஹிரோஷிமாவில் அணுகுண்டு போட்டு நிறைய ஜனங்கள் அழிந்து விட்டதாக பார்க்குறோம். அப்புறம் ஹிட்லர் என்கிற ஒரு மனுஷன் கொடூரமாக அநேக ஜனங்களை கொன்று தீர்த்ததாக, இதெல்லாம் வரலாற்றில் படிக்கிற சம்பவங்களை நான் சொல்கிறேன். இப்படி எத்தனையோ சம்பவங்கள் வரலாற்றில் படுகொலை செய்யப்பட்டு மனுக்குலங்கள் ஒரு பக்கம் அழிந்து கொண்டிருந்தாலும், நான் சொல்கிறேன், மனுக்குலம் பெருகி கொண்டு தான் இருக்குது. அதாவது அழிவுகள் பல வந்தாலும் மனுஷன் அழிந்து போகலைன்னு நான் சொல்ல வரேன். மனுஷனுக்கு நிறைய அழிவுகள் வந்தது. ஆனாலும் இவ்வளவு அழிவுகள் வந்து எத்தனையோ மனிதர்கள் இறந்தாலும் இந்த மனுகுலம் பழகி கொண்டு தான் இருக்கிறது. அதே சமயம் ஒரு சில விலங்குகள், ஒரு சில மிருகங்கள் இன்றைக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலதுனா உதாரணத்துக்கு நான் சொன்னேன் பாருங்கள், இந்த டைனோசர், அதுபோல் எத்தனையோ மிருகங்கள்லாம் இப்போ இல்லை, அதெல்லாம் அழிஞ்சிருச்சு, மறைஞ்சிச்சு என்று சொல்கிறாங்க. எனவே ஆண்டவர் மனிதனுக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறாரு? பழுகும்படியான ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறார். பழுகணும். அடுத்ததாக பெருகுவதற்கான ஒரு கெப்பாசிட்டி, ஒரு திறனையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அது என்ன? நமக்கு முன்பாக தான் மிருகத்தை ஆண்டவர் படைத்தார். மிருகத்தை படைத்த பிற்பாடு தான் மனுஷனை படைத்தார். இதெல்லாம் இந்த படைப்பினுடைய வரலாற்றை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். எனவே மனுஷனை விட திறமை உள்ள மிருகங்கள்லாம் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? உதாரணத்துக்கு இப்போ யானை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாமே மனுஷனுக்கு கீழ்ப்பட்டது தான், மனுஷனுக்கு அடங்கினதாக இருந்தாலும் யானை செய்கிற வேலையை மனுஷனால் செய்ய முடியாது. இப்போ இல்லை, அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா காடுகளில்
பெரிய பெரிய மரங்களை இழுத்து கொண்டு வருவதற்கெல்லாம் யானைகளை பயன்படுத்தினதாக சொன்னேன். இப்பொழுது நமக்கு நவீன உலகத்தில், விஞ்ஞான உலகத்தில் நிறைய கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. யோசித்து பாருங்கள், ஒரு மனிதனால் தூக்க முடியாத, செய்ய முடியாத யானை செய்யும் இல்லையா? ஒரு மனிதனால் உயர பறக்க முடியாதது ஒரு பருந்து பறக்குது, கழுகு பறக்குது. அந்த இடத்துக்கு போய் மனுஷன் பறக்க முடியுமா? அதாவது மனிதனுடைய திறமைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை பற்றி நான் சொல்லி கொண்டு வருகிறேன். ஒரு சில பறவைகள் மனிதன் பறக்க முடியாத, மனிதன் செல்ல முடியாத உயரத்துக்கு போய் பறக்குதுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. அது மாத்திரமா, இன்றைக்கு கடலுக்குள்ளே கப்பல்லாம் போகுது, நீர்மூழ்கி கப்பல்றாங்க, கடலில் மூழ்கி முத்து எடுக்கிறதா சொல்கிறாங்க. எல்லாம் இப்போ இருக்கிறாங்க, இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் நிறைய கடலுடைய ஆழத்தை பற்றி படிக்கும்போது எனக்கே மலைப்பாக இருக்குங்க. எத்தனை கிலோமீட்டர் ஆழம் இருக்குதான் அந்த கடலுடைய ஆழம். அதெல்லாம் கேட்கும்போது பயங்கரமாக இருக்குது. அவ்வளவு ஆழத்துக்குள்ளாகவும் ஒரு சில உயிரினங்கள் இருக்கிறது, மீன்கள் இருக்குது. மனுஷனால் போக முடியுமா? அதாவது மனிதனால் போக முடியாத இடத்துக்கெல்லாம் போகக்கூடிய அளவில் ஊர்வன, பரப்பன, மிருகங்கள், விலங்குகள் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். இப்படி மனிதன் செல்ல முடியாத, செய்ய முடியாத காரியங்களை செய்யக்கூடிய நிலையில் இருந்தாலும் ஒரு சில மிருகங்கள் அழிந்து விட்டதை நான் சொன்னேன். அதை தான் சொல்ல வந்தேன். இப்படிலாம் சில மிருகங்கள் இருக்கிறது. ஆனால் அவருடைய இனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டு வருகிறது. ஆனால் மனுகுலம் இன்னும் அழியவில்லையே, மனிதர்கள் இன்னும் அழியவில்லையே. அதாவது ஒரு பக்கம் மனிதர்கள் நோய்வாய்ப்பட்டு, வியாதிப்பட்டு, பஞ்சத்திலையும், பட்டினிலையும், வியாதியிலும், கொள்ளை நோயினாலையும் அழிகிறார்கள். அதை நான் இல்லைன்னு சொல்ல. அப்படி அழிந்ததுனால இன்னைக்கு மனுகுலம் இல்லை என்று சொல்ல முடியாமல் அது பெருகி கொண்டு தானே இருக்கிறது என்பதை நான் சொல்ல வருகிறேன். ஆனால் நான் இப்போது சுட்டி காட்டின எத்தனையோ மிருகங்கள் இருக்கிற இடம் தெரியாமல், அது வாழ்ந்தது தெரியாமல் மறைஞ்சிடுச்சு. இப்போ அதனுடைய சந்ததி இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு வச்சுங்க. ஆனால் மனுஷனுடைய காரியம் அப்படி அல்ல. மனுஷனுடைய காரியம் என்னவாக இருக்குது? இன்னும் மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறான். அவங்கவுங்களுக்கு குழந்தைகள் பிறந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த உலகத்தில் மனுஷர்கள் என்ன செய்கிறாங்க? பெருகிடும். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கெப்பாசிட்டி, அதாவது திறன் என்று நான் சொல்லுகிறேன். பலுகுவீர்கள், பெருகுவீர்கள். இந்த பெருகும் திறனை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். மூன்றாவதாக என்ன சொன்னேன்? பூமியை நிரப்ப வேண்டும். பாருங்கள், உலகத்தில் இப்போ நான் சொன்ன நிறைய மிருகங்கள் இருக்கிறது, பலவிதமான மிருகங்கள் இருக்குதுங்க. ஆனால் எல்லா மிருகங்களும் எல்லா இடத்துலையும் வாழ முடியாது. எல்லா மிருகமும், நல்லா கவனிச்சிங்க, எல்லா மிருகமும் எல்லா இடத்துலையும் வாழ முடியாது. உதாரணத்துக்கு நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சிங்கம் இருக்குது என்று சொன்னால் அது காட்டுக்கு ராஜா தான். காட்டுக்கு தான் ராஜா, காட்டிலே அது பெரிய ராஜா தான். அது காட்டில் தான் இருக்க முடியும். ஆனால் அந்த சிங்கம் பனி படர்ந்த குளிர் தேசத்தில் சிங்கத்தினால் வாழ முடியாது. அப்படி வாழ்ந்ததுன்னா அது செத்துரும். அதுக்குன்னு அதே சமயம் பனி பிரதேசத்தில், குளிர் பிரதேசத்தில் வாழுகின்ற ஒரு சில விலங்குகள் இருக்குது. உதாரணத்துக்கு பனிக்கரடி என்று அதுக்கு பேர். அது பனி படர்ந்த இடங்களில் தான் இருக்குதான் அது. இது போல் எத்தனையோ சில விலங்கினங்கள் பனி பிரதேசத்தில் இருக்குதுங்க. அது உயிர் வாழுது. அதை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சா இங்கே அது உயிர் வாழாது. இதை கொண்டு போய் அங்கே வாழ வச்சுன்னா வாழ முடியாது. அதே போல் வனாந்திரத்தில், பாலைவனத்தில், இப்போ ஒட்டகங்கள்லாம் எடுத்துக்கிட்டோன்னா அது பாலைவனத்தில் வாழக்கூடியது என்று சொல்கிறாங்க. ஆனால் அதே பாலைவனத்தில் வேறு விலங்குகளை கொண்டு போய் விட்டீங்கன்னு சொன்னால் அதால் வாழ முடியாது. இப்படி நான் சொல்ல வருகிறது, எல்லா மிருகங்களும் எல்லா இடத்துலையும் வாழ முடியாது. ஆனால் மனுஷன் எல்லா இடத்துலையும் வாழறான். எல்லா இடத்துலையும் இந்த உலகம் பூரா நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம இந்தியாவை விட்டுடுங்க, இந்த பக்கம் நார்த் சைடு எடுத்துக்கிட்டாக்க வெளியில் சில நாடுகள்லாம் இருக்குதுங்க. அங்கெல்லாம் அதிகமான குளிர் என்று சொல்கிறாங்க. இப்போ நம்ம தேசம் அப்படி கிடையாது. குளிர் நாளில் மட்டும்தான் குளிருதுங்க. அப்போல்லாம் அங்கெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குதுங்க. சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, அப்படிப்பட்ட குளிர் பிரதேசத்துலேயும் மனுஷர் வாழறான். சரி, அது கூட பரவாயில்லை. அதாவது மிருகங்களோ மற்ற விலங்குகளோ செல்ல முடியாத இடத்துல கூட மனுஷன் வாழறான். எப்படின்னு கேளுங்க.
இன்றைக்கும் மலைவாழ் மக்கள் என்று சொல்லி இன்றைக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. போய் பாருங்கள், அவங்க மலையில் தான் இருப்பாங்க. அந்த மலைக்கெல்லாம் வேறு எந்த மிருகெல்லாம் போக முடியாது. மலையில் ஏதோ ஒரு கூடாரம் போட்டுக்கிட்டு ஒரு டப்பா மாதிரி ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு இன்றைக்கி மலைவாசிகள் இருக்கிறதை நம்ம கேள்விப்படுகிறோம். மலையில் வாழ்கிறாங்க. காட்டுவாசிகள் இருக்காங்க. இன்றைக்கும் நாகரிகம் அறியாத இன்றைக்கு காட்டுவாசிகள் இருக்கிறாங்க. காட்டில் தான் இருப்பாங்க. அவங்களாம் ஊரில் வாழ மாட்டாங்க. காட்டில் வாழுறாங்க, மலையில் வாழுகிறாங்க, சிலர் குகையில் வாழுறாங்க, சிலர் தீவில் வாழுறாங்க. சுற்றி தண்ணியாக இருக்கும், ஒரே தீவு, அந்தமான் தீவு போல் எத்தனையோ தீவுகளில் வாழுறாங்க. என்ன சொல்கிறேன்னா, அப்போ மனுஷன் எங்கெல்லாம் வாழுறாங்க? எல்லா இடத்துலையும் வாழுறாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் என்ன செய்யலை? மிருகங்கள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் எல்லா இடத்துலையும் இல்லை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பொதுவாக மிருகங்கன்னா காட்டில் இருக்கும் இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குதுங்க. எல்லா இடத்துலையும் அதால் இருக்க முடியாது பாருங்க. ஆனால் மனுஷன் மட்டும்தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறான். நாம் இருக்கிறோன்றதை பற்றிக்கு இன்னும் பேச்சு இல்லை. இப்போ மனிதர்கள் இருக்கிறாள் என்பதை தான் நான் சொல்ல வருகிறேன். நாம் இருக்கிறது இப்போ நல்ல ஒரு ஊரில் இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம படிக்கிறோம், கேள்விப்படுகிறோம். இன்றைக்கும் அநேகர் மனுஷ உலகத்தை வெளிச்சத்தையே பார்க்காத மனுஷர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்ல வருகிறேன். அப்போ பூமி எங்கும் என்று உலகம் எங்கும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பரவி இருக்கிறார்கள் என்பதை நான் சொல்ல வருகிறேன். உலகத்தை எல்லாம் அவங்க நிரப்பிட்டாங்க. போக முடியாத இடத்துல எல்லாம் மனுஷர்கள் போய் அந்த இடத்தை நிரப்பியிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வருகிறேன். எல்லா இடத்துலையும் மனுஷர்கள் வாழறான், எல்லா இடத்துலையும் மிருகங்கள் வாழறதில்லை. எனவே ரோடு இல்லாத இடத்துல, கரண்ட் இல்லாத இடத்துல இன்றைக்கு மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? நம்ம இருக்கிற இடத்துல எல்லா வசதியும் இருக்குங்க. இன்னும் இருக்கிறாங்க அநேக நாடுகளில், இந்தியாவிலையும் மட்டுமல்ல அநேக தேசங்களில் கரண்ட் லைட் மின்சார வெளிச்சத்தை பார்த்ததில்லை. அவங்க ஊருக்கு ரோடே கிடையாது. அந்த மாதிரி இடத்துலலாம் மனுஷர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே ஆண்டவர் சொன்னது என்ன? பூமி எங்கும் போய் உங்களை நீங்கள் நிரப்பணும். எனவே நாம் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் பழுகணும், நாம் பெருகணும், நம்ம நிரப்பவும் ஆண்டவர் நம்மளை ஏற்படுத்தியிருக்கிறார். கர்த்தர் நம்ம எதற்காக இந்த பூமியிலே அவரை ஏற்படுத்தியிருக்கார் என்று சொன்னால், எதற்காக? இதை அவருடைய வாயினாலே அவர் சொல்கிறார். நீங்கள் பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்பும் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நாம் செழித்து செழிப்பாக வாழ வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் அவருடைய வாயை திறந்து நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை தான் இந்த வசனத்தின் மூலமாக உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிற விஷயம். எனவே இந்த நாட்களிலே நீங்கள் நம்ப வேண்டிய, விசுவாசிக்க வேண்டிய, சொல்ல வேண்டிய, அறிக்கை செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த நேரத்தில் இந்த நாளிலே ஆண்டவர் என்ன சொன்னதாக இப்போ படித்தோம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார்? நீங்கள் செழித்திருக்க வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய விருப்பமும் திட்டமும் நோக்கமாக இருக்கிறது. அந்த செழிப்பு என்பது தான் நீங்கள் என்ன செய்யணும்? பழுகி பெருகி நிரப்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதை தான் இன்றைக்கு வேறு விதமான அர்த்தத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். எனவே இந்த நாளிலே உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் செழித்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எனவே நீங்கள் ஜெபத்திலேயே நீங்கள் அறிக்கையிட்டு சொல்லணும். அறிக்கை என்னென்ன? வாயினால் நீங்கள் சொல்லணும். என் குடும்பம் செழித்திருக்கும், என் பிள்ளைகள் செழித்து இருப்பார்கள், என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்க்கை, என் பிள்ளைகள் செழித்திருக்கும் என்று நீங்கள் அறிக்கையிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே நம்முடைய தேவன் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். நீ வாளாக்காமல் நீ தலையாவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்களை உயர்த்த விரும்புகிறார், உங்களை செழிப்பாக இருக்க விரும்புகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தரை நம்புகிறவனோ, ஆமாம், அந்த வசனத்தை நாம் மீண்டும் கவனிக்கலாம். திரும்ப வாருங்கள். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25வது வசனத்தினுடைய பிற்பகுதியை நாம் பார்ப்போம். கர்த்தரை என்னது? கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் இல்லை. அந்த வார்த்தையை நாங்கள் நல்லா கவனிக்கங்க. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று அல்ல, நம்புகிறவனோ. ஏன் அப்படி எழுதியிருக்காரு? ஏன் நம்புகிறவன்? கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பார்கள். வெண்ணு இல்லாமல்
கர்த்தரை நம்புகிறவனோ. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்காது? பார்ப்போம். எனவே நாம் முதலாவது நீங்கள் செழிப்படை வேண்டுமென்றால், இந்த செழிப்பின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு 3 நிபந்தனைகள் இருக்கிறது. நான் இந்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதை பற்றி ஒரு 3 காரியத்தை சொன்னேன். பலகி பெருகி நிரப்பணும். கவனிங்க. எனவே இது உங்கள் வாழ்க்கையிலே பூரணம் அடையணும், நிறைவடையணும், அந்த ஆசீர்வாதத்தை பெறணும், நான் செழிப்பாக இருக்கணும் என்கிற ஆசை விருப்பம் உங்கள் உள்ளத்திலே இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் 3 காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும். இந்த வாக்கு தத்துவம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். அப்படியே ஆண்டவர் உங்களை செழித்திருக்க அவர் பண்ணுவார். நம்ம இங்கே பார்க்குறோம், நம்முடைய உயர்வுக்கு முதலாவது நான் கவனிங்க, நீங்கள் செழிப்படைய வேண்டும் என்று சொன்னால், ஒரு செழிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய உயர்வுக்கும் உங்களுடைய செழிப்புக்கும் காரணமாக இருக்கிறவர், காரணக்கர்த்தாவாக இருக்கிறவர் ஆண்டவர் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். கர்த்தரை நம்புகிறவனோன்னு இருக்குது. இன்றைக்கி அநேக சிலர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், உலக பிரகாரமான வாழ்க்கையினுடைய உயர்வுக்கும் மேன்மைக்கும் கர்த்தர் தான் காரணம் என்று நினைக்கிறதில்லை, நம்புகிறதில்லை. இது கர்த்தர் தந்தார், கர்த்தரால் வந்தது, கர்த்தர் தான் செய்தார் என்று எண்ணாமல் அவருடைய முயற்சியினாலே வந்ததாக சிலர் எண்ணி ஆண்டவரை நம்புறதில்லை. கர்த்தரை நம்புகிறவன் தான் செழிப்பான். சரி, இப்படி நீங்கள் சொல்லலாம். கர்த்தரை நம்பாதவங்களும் வசதியாக தான் இருக்கிறாங்க. கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்காதவங்களும் வசதியாக தான் இருக்கிறாங்க, செழிப்பாக இருக்கிறாங்க, நன்றாக தான் இருக்கிறாங்க என்று சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடும். அந்த எண்ணம் எல்லாருக்கும் வரத்தான் செய்கிறது. இந்த கேள்வி சில பேர் கேட்கவும் செய்கிறார்கள். நீங்கள் சொல்கிறீங்க என்னமா கர்த்தர்ன்னுட்டு, இன்றைக்கி கடவுளே இல்லை, சாமி இல்லை, கடவுளை நம்புகிறவன் முட்டாளி என்று சொல்லி போதிச்சுக்கிறவன் நல்லா தான் இருக்கிறான், செழிப்பாக தான் இருக்கிறான், வசதியாக இருக்கிறான், அவனுக்கு இத்தனை வீடு இருக்குது, இத்தனை கார் இருக்குது, இவ்வளவு எஸ்டேட் இருக்குது, இத்தனை பிளாட் இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது என்று சொல்லி இன்றைக்கு உலகத்திலே அநேகர் பேசி கொண்டிருக்கிறாங்க, தெய்வத்தை அறிந்தவர்களும் கூட. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவர்கள் பார்க்கிற இந்த காரியங்கள் தான் ஒரு உயர்வு, மேன்மை, ஆசீர்வாதம் என்று நினைக்கிறேன். அதுதாங்க இந்த உலகத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் இதை தாங்க இப்படி சொல்லி எங்களை திருப்பிட்டு இருக்கலாம்னு பார்க்குறீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே வேதனையை கூட்ட மாட்டோம். இன்றைக்கி நிறைய பேர் வசதியாக இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. கடவுளை அறியாதவர்கள், ரட்சிப்பை பெறாதவர்கள், இயேசுவை தெரியாதவர்கள்லாம் இன்றைக்கு ரொம்ப வசதியாக இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் பார்க்குற விதமாக அந்த வசதியை மட்டும்தான் பார்க்குறீங்களே தவிர அவங்களுடைய மறுபக்கத்தை உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் வெளிப்படையான ஆடம்பரத்தையும் அந்த வசதியை மட்டும் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன குறைச்ச, அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க என்று சொல்லி நீங்கள் எடை போடுறீங்க. நீங்கள் பார்க்குறதெல்லாம் அதுதான். அதற்கு பின்பாக இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்குது, அதனோடைய அவர் வேதனையை கூட்டார் என்று இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற வேதனை உங்களுக்கு தெரியாது. நீங்கள் என்ன சொல்கிறேன், அட எந்த வேதனை கிடந்தா போதுங்க, அதை விட்டு தள்ளுங்க. இன்றைக்கு பாருங்கள், அவன் ஊரில் அவன் தாங்க பெரிய ஆள், அவன் தாங்க பெரிய பணக்காரங்க, அவர் தாங்க வசதி, அவருக்கு தாங்க எல்லாருக்கும் மதிப்பு மரியாதை, அவங்க தானே எல்லோரும் தேடி போகிறாங்க என்கிற எண்ணத்தில் தான் இன்றைக்கு சில பேர் நினைக்கிறாங்க. விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், தெய்வத்தை அறிந்தவர்களுடைய எண்ணங்கள் கூட அப்படி தான் மனசு ஓடிட்டுருக்குது. இல்லை எனக்கு அன்பானவர்களே, யார் இது? ஃபோனை ஆஃப் பண்ணி வைங்க. எனவே நானும் உங்களுக்கு சொல்கிறது கவனிங்க, உங்களுடைய வாழ்க்கையினுடைய வசதிகள், வாய்ப்புகள், வருமானங்கள், புரியுதுங்களா, எதுவாக இருந்தாலும் இது கர்த்தர் தந்தது, கர்த்தர் தான் தந்தது, கர்த்தரால் வந்தது. இந்த உயர்வுக்கு காரணம் இது கர்த்தர் தான் என்று நீங்கள் என்றைக்கு நீங்கள் நம்புறீங்களோ அப்போ தான் நீங்கள் செழிப்பு. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அந்த நம்பிக்கை வேணும். கர்த்தர் மூலமாகத்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம், 13வது வசனம். நீ புசித்து
திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி. பாருங்க, நல்ல வீடு, நல்லா சில வீடு கட்டுருவாங்க பாருங்க. அடடா, என்ன அருமையாக வீடு கட்டிருக்க, நல்லா வீடு கட்டிருக்காருங்க. ஒரு சாதாரண வீடு இல்லைங்க, பெரிய வீடுங்க. நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும், அவைகளிலே தைப்பூசத்து அன்றைக்கு நீ குடி புகுந்து குடியிருக்கும் பொழுதும், ஆடு மாடுகள் திரட்சியாகி. நிறைய பேர் அதுதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால சொல்ல வந்தேன். அவைகளிலே குடியிருக்கும் பொழுதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளையும் பொன்னும் பெருகி. அந்த வார்த்தையை பாருங்க, பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும். அப்போ உனக்கு எல்லாம் ஆடு மாடு வீடு அப்புறம் என்னையா வேணும்? எல்லாம் உண்டாயிடுச்சுங்க, எல்லாம் இருக்குங்க. எனக்கு இப்போ எல்லா வசதியாக இருக்குது. பொண்ணு இருக்குது, பொருள் இருக்குது, நகை இருக்குது, நட்டு இருக்குது, போல்ட் இருக்குது, ஸ்க்ரூ இருக்குது, ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது. சொல்லுங்க. உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும். அப்போ இருக்கும்போது தானே பெருமை வந்துடுது. இப்போ இந்த மாதிரி எல்லாமே ஒருத்தவங்க வந்துடுச்சுனாலே அவங்கள கையில் பிடிக்க முடியாதுங்க. கால் ரெண்டும் தரையிலே இருக்காதுங்க. அவங்க கால் தரையில் நிற்கவே நிற்காது. அப்படியே பறந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ வசதி இருக்குது. உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்தில் உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று. நான் போய் ராத்திரி பகல கண்ணை முழிச்சு ஓவர் டைம் பார்த்து நான் சம்பாதிச்சிருக்கிறேன். சும்மாவா? சொல்லுங்களேன். என் சாமர்த்தியம் என் கைபலனும், என்னுடைய கையால் நான் உழைச்சிருக்கிறேன். என் உடம்புல தெம்பு இருக்க வரைக்கும் நான் உழைச்சி முன்னேறுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். என் சாமர்த்தியம், என்னுடைய சாமர்த்தியத்தில் தான் இந்த அளவுக்கு நான் சொத்து சம்பாதிச்சு வச்சுருக்கேன். இவ்வளோ வயலை நான் வாங்கியிருக்கிறேன், இவ்வளோ பெரிய வீடு நான் கட்டிருக்கிறேன்னு சும்மா இல்லைங்க. அவ்வளோவா கஷ்டப்பட்டிருக்கிறேன் என்று சில சொல்லக்கூடிய இருக்கீங்க. என்னுடைய சாமர்த்தியமும் என்னுடைய கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க. உன் மனசுல கூட உன் உள்ளத்துல கூட சொல்லக்கூடாது. கவனிங்க, நான் வெளியிலலாம் சொல்றது இல்லைங்க. ஏன் உன் உள்ளத்துல மனசுல கூட சொல்லாதன்றார். உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருந்து. கவனிங்க, என்ன செய்யணுமா? உன் மனசில் கூட சொல்லக்கூடாது. ஆனால் நிறைய பேருக்கு மனசில் அந்த எண்ணம் இருக்குது. எனக்கு நான் தாங்க சம்பாரித்தேன், நான் என்ன கொள்ளை அடித்தேன்னா, இல்லை கணல் நோட்டு அடித்தேன்னா, நான் ஏதாவது ஊரை ஏமாற்றிருக்கிறேன்னா, நான் போய் நின்று என்னது கால் கிடக்க நின்று களை எடுத்து கஷ்டப்பட்டு ராத்திரி முழுதுற கண்ணு முழிச்சு என் உடம்பு உழைப்பில் தாங்க இவ்வளவு நான் சம்பாதிச்சிருக்கேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இங்கே இருக்கலாம். நான் அதை இல்லைன்னு சொல்லலை, ஆண்டவரும் அதை இல்லைன்னு சொல்லலை. அவர் சொல்கிறாரு, நீ சம்பாரித்ததெல்லாம் உண்மை தான், நீ வேலைக்கு போனதெல்லாம் உண்மை தான், நீ கஷ்டப்பட்டு சம்பாரித்து தான் இந்த அளவுக்கு நீ முன்னேற்றத்துக்கு வந்திருக்கிறதும் உண்மை தான். அப்புறம் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அடுத்த வசனம் படிங்க. இப்போ உன் தேவனாகிய கர்த்தரை நினைக்கலையே. நினைக்கிறதுல சில பேர். அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல. இந்த நாளிலே உனக்கு உண்டாயிருக்கிற இந்த வசதி வாய்ப்புகள் இருக்குது, உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐயா, கொடுத்தது அவருங்க. உனக்கு நீ சொல்கிறல்ல, என் தெம்பில், என் பலனில், என் சாமர்த்தியத்தில், என் திறமையில் அப்படி சொல்கிறீங்கல்ல. இந்த திறமை, இந்த சாமர்த்தியம், இந்த உடம்பில் இருக்கிற தெம்பு, இதெல்லாம் கொடுத்தது யாராம்? அதாங்க உண்மை. இதை கொடுத்தது அவர். கொடுத்ததை வச்சுக்கிட்டு தான் நீ இவ்வளோ வேலை செஞ்சுருக்கிற. அவர் அங்கே இருந்துக்கிட்டு ஒரு சொடுக்கு போட்டாலே முடிஞ்சிச்சு. கை இப்படி போயிடும், வாய் இப்படி போயிடும். உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுதா? எந்த டாக்டரால் கரெக்ட் பண்ண முடியுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறதுனால வண்டி ஓடிட்டு இருக்குது. இப்போ நம்ம வீரம் வசனம் பேசிகிட்டு இருக்கிறோம். நான் இப்படி செஞ்சேன் போகிறேன் வரேன்னு.
உனக்கு அறிவு இருக்கலாம், திறமை இருக்கலாம், புத்திசாலித்தனம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். இதெல்லாம் கொடுத்தது யார்? அதை யோசித்து பார்க்கணும். நான் உங்களுக்கு தெரியாததை நான் சொல்லலை. அடிக்கடி நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது நம்ம சுற்றிலும். நான் சில நபர்களை விசாரித்தேன். இது வராதவங்களை விசாரிக்கும் போது அவங்க குடும்பத்தில் அவங்க சொந்தக்காரங்களுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு நினைவுக்கு கொண்டு வருவேன். என்ன திடீர்னு இது மாதிரி நல்லா இருந்தார், பேசிகிட்டு இருந்தார், திடீர்னு கையை காலை இழுத்து போச்சு. அப்புறம் என்னங்க ஆச்சு? அப்புறம் என்னாச்சு? கண்ணை திறந்து பார்க்கல, பேச்சு வரல, வாய் கொண்டலாம் போச்சு. அப்புறம் என்னங்க ஆச்சு? நாங்கள் கொண்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வச்சுருக்குறோம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ தான் கண்ணை திறந்து பார்க்குறாரு. அப்புறம் என்னங்க ஆச்சு? இப்போ தாங்க கொஞ்சம் பேசுகிறார், இன்னும் பேச்சு வரலைங்க. எதுக்கு இதை சொல்ல வரேன்? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, தெரியுதா? இது போல் சம்பவங்களே உங்கள் ஊர்லேயோ உங்கள் சொந்த பந்தத்துலையோ நடக்கிறத நீங்கள் இதெல்லாம் காலங்காலமாக நடக்கிற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வரேன். என்ன சொல்கிறேன்னா, நல்லா பேசிகிட்டு இருந்தார், நல்லா நடந்துகிட்டு இருக்காரு, நல்லா தான் இருக்கிறாங்க. திடீர்னு என்னாச்சு? இப்போ அதை தான் நான் சொல்ல வந்தேன். திடீர்னு என்னாச்சு? பேச்சு வரல, பேச முடியல. நல்லா தான் நடந்து போயிட்டு இருந்தார். திடீர்னு அப்படி தள்ளுது, கீழே விழுறாங்க. எழுந்ததுக்கப்புறம் கையும் காலும் வரல, போச்சு, முடிஞ்சிச்சு. ஏங்க, காலையில் நடந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாருங்க. அப்புறம் என்னாச்சு? ஒரு கை ஒரு காலையும் இழுத்து போச்சு. அங்கே தூக்கிட்டு ஓடுறாங்க, இங்கே தூக்கிட்டு வராங்க. ஒரு சிலருக்கு சரியாக ஆகிடுது, ஒரு சிலருக்கு நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஆகிறத பற்றி நான் சொல்ல வரல. ஏன் ஆகுது, எங்கேருந்து ஆகுது, எப்படி ஆகுது, எதனால் ஆகுது, அதை தான் நான் சொல்ல வந்தேன். டாக்டர்கள்ட்ட போய் நான் என்ன சொல்கிறாங்க, போக போக பார்க்கலாம், கொஞ்ச நாள் ஆகும், பார்க்கலாம். சில இந்த கோமா ஸ்டேஜ்னு போகும்போது அதுக்கெல்லாம் வெயிட் ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. மாதக்கணக்கில் வச்சுருந்து பார்ப்பாங்க. தானாக அந்த ரத்த குழாயில் போய் அந்த அடைப்பு நீங்கி அங்கே உறைஞ்சிருக்கிற ரத்தம் கரைஞ்சி அதுக்கப்புறம் மூளைக்கு போச்சுன்னா கண்ணை தந்து பார்ப்பாங்க, அப்புறம் பேசுவாங்க. இது சில பேருக்கு நடக்கும், சில பேருக்கு நடக்காது. என்ன சொல்ல வருகிறேன்? மருத்துவராலும் மருத்துவத்தாலும் செய்ய முடியாத காரியம். அப்போ இதுக்கெல்லாம் எங்கே கண்ட்ரோல் எங்கே இருக்குன்றது டாக்டர்ஸே சொல்கிறாங்க. அவங்கவுங்க உங்கள் தெய்வத்தை வேண்டிங்க. இவர் இதுக்கு அங்கே நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும். அவர் பேச்சுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க டாக்டர்ஸு, நீங்கள் உங்கள் தெய்வத்தை வேண்டிங்க. எதுக்கு நீ 10 வருஷம் படிச்சுட்டு வந்துருக்குற? அப்போ என்ன அர்த்தம்? மருத்துவத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு காரியம் இருக்கிறதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். நீங்கள் நினைக்கிறீங்க டாக்டர்கிட்ட போகலாம், அங்கே போகலாம். நான் வேண்டான்னு சொல்லலை, அதை தப்பாக சொல்லலை. புரிஞ்சுக்கிங்க ஒரு விஷயத்தை. ஒரு சில விஷயங்கள் தாங்க நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குதுங்க. நம்ம கண்ட்ரோலை மீறும்போது ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இந்த கண்ட்ரோல் எங்கே இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். புரியுதா? அப்போ இதெல்லாம் என்ன அப்போ நீங்கள் உடனே இதெல்லாம் ஆண்டவர் செய்கிறாரான்னு கேள்வி கேட்கக்கூடாது. இதெல்லாம் அவர் செய்கிறாரா போகிறாரான்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆக மொத்தம் எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அவருடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லாமே இயங்குது. புரியுதா? இப்போ நீங்கள் டிவி எல்லாரும் வீட்லேயும் இப்போ டிவி இருக்குது. டிவி இல்லாத வீடே கிடையாது. எல்லார்ட்டையுமே டிவிக்கு ரிமோட் ஒன்று வச்சுருக்கீங்க. எல்லார்ட்டையுமே இருக்கும். இப்போ முன்ன மாதிரிலாம் கிடையாது, எல்லாம் வந்துருச்சு. என்ன பண்ணுறாங்க? உட்காந்த இடத்துலேருந்து டக்கு இப்படி அந்த பட்டன் இப்படி அழுத்தணுன்னே சேனலில் மாறுது. உடனே சன் நியூஸ்லேருந்து உடனே ராஜ் டிவிக்கு போகுது, ராஜ் டிவிலேருந்து விஜய் டிவிக்கு மாறுது. அடுத்த செகண்ட்லேயே மாறுது. இதெல்லாம் உங்கள் கண்ணு முன்னால் உங்கள் கையால் உங்கள் பார்வையில் நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்க. இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடந்துகிட்ருக்கு, சாதாரண விஷயந்தான். நான் சொல்கிறேன், நம்ம ஆண்டவர் பெரியவர். அவர் அங்கே இருந்துட்டு அவர் ரிமோட் அப்படி அழுத்துவார். இந்த ரிமோட்டெலாம் நீங்கள் வச்சுருக்க ரிமோட்டில் சும்மா, அது பெரிய ரிமோட். அந்த ரிமோட் அப்படி அழுத்தினா போதுங்க. புரியுதுங்களா? கை போகணுமா, கால் போகணுமா, கண்ணு போகணுமா, வாய் போகணுமா, எல்லா ரிமோட் கண்ட்ரோலும் அங்கே இருக்குது. டாக்டர்ஸை சொல்கிறாங்க, நம்முடைய உடலுடைய இயக்கத்தினுடைய கண்ட்ரோல் முழுசும் மூளையில் தான் இருக்குது. அது உண்மை. இந்த மூளை தான் இயங்குகிறது. பேச சொல்கிறதுக்கு பேசணுமா, பார்க்கணுமா, கையை அசைக்கணுமா, தூக்கணுமா, எல்லாமே இங்கேருந்து உத்தரவு கட்டளை பிறக்கப்படுற இடம் இதுதான். அதனால தான் நிறைய சில பேர் மூளை வேலை செய்யலைன்னு வச்சுக்க, அவ்வளோதான். கோமான்னா என்ன அர்த்தம்? மூளை வேலை செய்யறது, அது உறக்கத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். மூளைக்கு எப்போ உயிர் வருதோ அப்போ தான் எல்லாம் கண்ணை வீழ்ச்சி பார்ப்பான், வாயை திறந்து பேசுவான். ஃபுல் கண்ட்ரோல் இங்கே தான் இருக்குது. எல்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை நான் சொல்ல வரல. அவனிங்க அப்படி இருக்கும் பொழுது இது எல்லாவற்றுக்கும் கட்டுப்பாடு பண்ணுகிற கண்ட்ரோல் ரூம் அங்கே இருக்குது. உயர பறக்கிற விமானத்தை கூட கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ரூம்னு ஒன்று வச்சுக்கிறான். இங்கே இருந்துக்கிட்டே அவனை கைட் பண்ணுறதாக நம்ம எல்லாம் கேள்விப்படுறோம். இதே போல் தான் பரலோகத்தில் இருந்த தேவன் அவர் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறார். இதுதான் அவருடைய செயல்பாட்டில் ஒரு பட்டனை அவர் அழுத்தினா போதுங்க,
பேச்சு மூச்சு இல்லாமல் போடுவோம். இதெல்லாம் தெரியாமல், யோசிக்காமல், நினைக்காமல், பயப்படாமல், எல்லாம் என்னால் தான் வந்து நெஞ்சை நிமித்திட்டு பேசிகிட்டு இருக்குது. நான் சம்பாரிச்சேன்றது, என்னால் வந்ததுன்றது, இல்லை நான் தான் செஞ்சேன்னு எப்போ பார்த்தாலும் மாற்றிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சிரிப்பார் அங்கே இருந்துக்கிட்டு. ஆனால் உடனே எதுவும் செய்ய மாட்டார். பாவம், பைத்தியம் பித்துக்குழி உளறிட்டு கிடக்குது, சரி போ அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறார் இவர். கொஞ்சம் உணரணும், எங்கேருந்து வருது, யாரால் வருதுன்ற சிந்திக்கிறதில்லை. நான் சொல்ல வருதுன்னா, நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு வருகிற நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இது கர்த்தரால் வருகிறது, கர்த்தரால் வந்தது, கர்த்தர் தான் நமக்கு தருகிறார் என்பதை நம்புகிறவனோ செழிப்படைவான். நான் ஒரு கதை சொல்லியிருக்கிறேன் உங்கள்கிட்ட, ஏற்கனவே சொன்னது தான். அது திரும்பவும் நல்ல விஷயத்தை திரும்ப சொல்கிறதுனால தப்பு இல்லை. எல்லாத்தையும் நீங்கள் மறந்துடுறீங்களே, காலையில் சொல்லி மதியம் கேட்டாலுமே மறந்துடுறீங்க. இப்போ சொல்லும்போது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். கவனிங்க, ஒரு புருஷன், ஒரு மனைவி, அவங்களுக்கு ஒரு பிள்ளை, 5 வயசு பிள்ளை. 3 பேரும் ஒரு காரில் போயிட்டுருக்குறாங்க. புருஷன் தான் அந்த காரை ஓட்டிகிட்டு போகிறாரு. மனைவியும் அந்த குழந்தையும் பின் சீட்டில் உட்காந்துருக்குறாங்க. போகிற வழியிலே திடீர்னு கார் ரிப்பேர் ஆகி நின்றுடுச்சு. ரிப்பேர் ஆகி நின்று அவர் முன்னால் போய் திறந்து பார்க்குறாரு, பின்னால் திறந்து பார்க்குறாரு, என்னென்னமோ தட்டி பார்க்குறாரு, கார் ஸ்டார்ட் ஆகலை. அப்படி சொல்கிறாரு, என்னன்னு தெரியல, எதுக்கும் நீ என்ன செய்ய, கொஞ்சம் காரை தள்ளி பார்ப்போமே, தள்ளி விட்டால் ஸ்டார்ட் ஆகுமே என்று சொல்லி தன் மனைவிகிட்ட சொல்கிறாரு. மனைவி இறங்கி ஏதோ அவங்களுக்கு இருக்கிற தெம்பை வச்சு அந்த காரை கொஞ்சம் அப்படியே அசைக்கிறாங்க. அந்தளவுக்கு இதாக இல்லை, அவங்க லைட்டாக அப்படி தள்ளுறாங்க. இந்த 5 வயசு குழந்தை பின் சீட்டில் உட்காந்துருக்கு, காருக்கு உள்ளே உட்காந்துருக்கு பாருங்க. அது எழுந்து நின்றுட்டு எங்கள் அம்மா பின்னாடி இந்த காரை தள்ளுற மாதிரி இது முன் சீட்டை வச்சுட்டு கையை தள்ளுதுங்க. சீட்டை பிடிச்சிட்டு காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு காரில் இருக்கிற சீட்டை என்ன பண்ணுது, இது இங்கேருந்து தள்ளுது. அம்மா அங்கேருந்து பின்னாடி என்ன பண்ணுறாங்க, பின் பக்கத்துலேருந்து காரை தள்ளுறாங்க. கொஞ்சம் அப்படி அசைஞ்ச உடனே வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த அம்மா அவர் ஒரே சந்தோஷம். சரின்ட்டு ஒரு காருக்குள்ளே ஏறி உட்காந்தோடனே, அப்பாடா இது பரவாயில்ல, எப்படியே இந்த காரு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ அந்த 5 வயசு பிள்ளை சொல்லிச்சு, நான் தள்ளுனனால தான் அந்த காரு ஸ்டார்ட் ஆச்சுன்னுச்சான். நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும் பாருங்கள். அது சொல்லிட்டு கிட்ட சிரிப்பு, ஒரே சிரிப்பு அந்த பிள்ளைக்கு. பார்த்தீங்களா, நீங்கள்லாம் ஒன்றும் பண்ண முடியல, என்னால் தான் அந்த காரு என்னாச்சு ஸ்டார்ட் ஆச்சு. நான் உள்ளே இருந்து தள்ளுனா பிடிச்சி நான் தள்ளுனோடனே கார் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு 2 பேரும் சிரிக்கிறாங்க. யார்? அந்த பிள்ளையருடைய அப்பாவும் அம்மாவும். ஒன்றும் அடிக்கலை, திட்டலை, பாவம். என்னது அறியா பிள்ளை, ஏதோ சந்தோஷமாக சரி சரி போ. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த பிள்ளை தள்ளுனதுனால கார் ஸ்டார்ட் ஆச்சு? எதுவும் சொல்ல மாட்டீங்க. நீங்கள் சொல்கிற முழிக்கிற மொழியை பார்த்தாக்கா இந்த பிள்ளை தள்ளினால தான் கார் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ யார் தள்ளினதுனால இந்த கார் ஸ்டார்ட் ஆச்சு? அவங்க அந்த குழந்தையுடைய அம்மா அதுன்றது உங்களுக்கு நான் சொல்லும்போதே உங்களுக்கு புரியுது தானே? இதே போல தாங்க உங்கள் கதை அப்படி தான் இருக்குது. இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடக்கிற காரியங்களெல்லாம் எல்லாம் உங்களால் தான் நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் நினச்சிட்டு உட்காந்துட்டீங்க. அவர் மேலே இருந்துட்டு சிரிச்சிட்டு உட்காந்துருக்காரு. யார்? நம்ம ஆண்டவர். அடப்பா, எல்லாம் ஒவ்வொன்றா நான் பண்ணிட்டு உட்காந்துருக்குறேன். ஓ, அறியா பிள்ளைத்தனமாக இருக்கிற, சரி போ. எப்படி அந்த பிள்ளையின் மீது கோபம் வராமல், கோபப்படாமல் என்ன செய்கிறாங்க, ஏதோ அந்த பிள்ளை சந்தோஷப்பட்டு சொல்லிட்டுன்ற மாதிரி விட்டுட்டாங்க. பார்த்தீங்களா? அதுபோல் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உங்களை அமைதியாக பார்த்துட்ருக்கிறாரு. அது வந்து குழந்தையாக இருக்க வரைக்கும் தான். இப்போ நான் சொன்னேன் அந்த பிள்ளையை பற்றி ஒரு உதாரணம் சொன்னேன், 5 வயசுன்னு. இதே இந்த பிள்ளை ஒரு 20 வயசு 25 வயசு ஆனதுக்கப்புறம் சொன்னால் சிரிப்பாங்களா? சொல்லுங்களேன். இப்போ சிரிப்பாங்க, தலையில் 2 போடுவாங்க. வெளியில் வந்து நின்றுட்டு காரை தள்ளுவணும் இல்லாமல் உள்ளே உட்காந்துட்டு இங்கே கதை பேசிட்டு போவார். இன்னும் என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லி நீங்கள் திட்டுவீங்க. அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. இப்போ மைக்கில் திட்டுற வார்த்தையை சொல்கிறேன். ஏன்னா உள்ளார உட்காந்து தனிமாடு மாதிரி உட்காந்துருக்கேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், தள்ளுறதுக்குள்ளே போகிறே வழியே அப்படி இப்படி சொல்லி எவ்வளோ கோபத்தில் திட்டுவீங்க. ஆனால் குழந்தையாக இருக்கும்போது என்ன செய்ய மாட்டீங்க, அப்படி சொல்ல மாட்டீங்க. சரி போங்க, அறியாப்பில்லை, அதுக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு சந்தோஷமாக எடுத்துக்கணும். அதுபோல் நீங்கள் அறியாமையின் காலங்களை தேவன் காணாதவரை போல இருக்கிறார் என்று வசனம் இருக்கிறது. அதாவது என்ன, அதை பற்றி உங்களுக்கு தெரியாதனால சரி போ, தெரியாமல் இருந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு. தெரிஞ்சதுக்கப்புறமும் நான் அப்படி தான் இருப்பேன்னா என்னங்க அர்த்தம்? சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் எடுங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம்
26வது வசனம். பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாயத்தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். சரி, என்ன போட்டிருக்கு? சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பும். அப்போ சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமும் நம்ம இப்படி நடந்துக்கிறோம், இப்படி இருக்கிறோம் என்று சொன்னால் சொல்லுங்க. அப்போ தெரியாமல் இருக்கிறப்ப ஆண்டவர் நான் அந்த குழந்தைய போல் உங்களை என்ன செய்வார்? சரியா போன்றுவார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 30வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:30. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். கண்டுக்காம சொல்றாங்களே, கண்டுக்க மாட்டாரு. கண்டும் காணாத போல, பார்த்தும் பார்க்காத போல, தெரிஞ்சும் தெரியாத போல நீங்க இருப்பீங்கல்ல. சில நேரத்தில் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட்டு இருப்பீங்க. சில காரியங்கள் உங்கள் கண்ணு மேலே நடக்கும், சில பிள்ளைங்க செய்வாங்க. சரி, நம்ம தெரிஞ்சிச்சுனாக்கா அது ரொம்ப இதாகிடும். தெரியாத மாதிரி இருந்துப்போம், போ பரவாயில்ல. அதே போல தான் ஆண்டவர் நீங்கள் செய்கிற சில காரியங்களை கண்டு கொள்ளாமல் கண்டும் காணாமல் இருக்கிறாரு. எதுக்கு? எப்போ? எதைங்க? அறியாமை உள்ள காலங்கள்னா என்ன அர்த்தம்? தப்பு எது, தவறு எது, பாவம் எது என்று தெரியாமல் நீங்கள் செய்த காரியங்களை என்ன செய்கிறாரு ஆண்டவர்? சரி, போனால் பொண்ணுவார். தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் செய்கிறீங்கன்னா சொல்லுது புரியுதா? தெரிந்து கொண்டே, அதை தான் அந்த வசனம் சொன்னேன், எபிரேயரில் இப்போ படிச்சிங்க. அப்போ சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு தெரிஞ்சுக்கிட்டே நம்ம அப்படி பண்ணக்கூடாது இல்லையா? தெரியாமல் இருக்குது வேறு. இப்போ ஒரு சில பேர் இந்த ஆராதனைக்கு வரலைங்க, ஒரு சில பேர் நிறைய பேருக்கு அவங்களுக்கு இது தவறு என்று ஒரு சிலருக்கு தெரியாது, ஒரு சிலருக்கு. ஆனால் ஒரு சிலருக்கு தெரியும். என்னது? இது கர்த்தருடைய நாள், ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, இன்றைக்கி ஆலயத்துக்கு போகணும்னு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே நான் இங்கேருந்து இன்றைக்கி தைப்பூசம் பார்க்க போகிறேன், கரும்பு வாங்க போகிறேன், அதை வாங்க போகிறேன், கூட்டம் பார்க்க போகிறேன்னுட்டு போகிற கூட்டமும் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவார் அவர்? சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பும் மனப்பூர்வமாய் நீங்கள் பாவம் செய்தால் அதற்கு என்ன இல்லை? அது கிடையாது. நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு இருக்கணும். அதுக்கு நியாய தீர்ப்பு தான் உண்டு. அதனால் நான் என்ன சொல்ல வருகிறேன், ஏதோ குழந்தைத்தனமாக சிறுபலத்தனமாக தெரியாமல் செய்த காரியங்களை ஆண்டவர் நெசிவர் மன்னிப்பார். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யக்கூடாது. சொல்ல வந்தது என்னென்னா, அறியாப்பிள்ளத்தனமாக எல்லாம் ஆண்டவர் கொடுத்தாரு, ஆண்டவர் செய்தாருன்னு நம்ம நினைக்காமல் இருந்த காரியங்களை கண்டுக்காமல் விட்டுருவார். இதெல்லாம் ஆண்டவர் தான் கொடுத்துருக்காரு தெரிஞ்சு அவரை நம்பாமல், இது அவரால் வந்தது, அவர் தான் கொடுத்தாரு என்று நீ நம்பாமல், இதெல்லாம் என்னால் தான் நடந்தது, என்னால் தான் வந்தது நீ சொல்லுவே என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். இப்போ நம்ம அங்கே என்ன படித்தோம்? உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் என்ன படித்தோம்? இதெல்லாம் சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறவர் அவர் தான். அதை நீங்கள் நம்பணும். இன்றைக்கு உங்களை உழைப்பில் நீங்கள் உயர்ந்திருக்கலாம். நீங்கள் படித்து, நல்லா படித்து, கஷ்டப்பட்டு படித்து, கண் விழித்து படித்து, தேர்வுகள் பல எழுதி, நீ கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அதன் மூலமாக ஒரு பெரிய ஒரு போஸ்டிங், ஒரு நல்ல வேலைக்கு கூட வந்திருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் உடனே இதில் ஒன்றும் அவருக்கு என்ன வேலை இருக்குது, எல்லாமே நான் தாங்க செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காத. கர்த்தர் சொல்கிறாரு, இதெல்லாம் யாரால் உண்டானது? ஆமாம், நம்ம உடனே நான் அந்த மாதிரி ஆளை பிடிச்சேன், நான் இவரை செய்தேன், அதை செய்தேன். நீ எதை சொன்னாலும் சரி, கர்த்தரை நீ நம்பணும். அவன் நம்புகிறவனோ செழிப்படைவான். எனவே நாம் செழிப்படைய வேண்டும் என்று சொன்னால் தேவன் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையிலே செழிப்பு இல்லை. நான் சொல்ல வருகிறது தான், ஆண்டவர் இல்லாத உங்கள் வாழ்க்கையில் செழிப்புக்கு இடமில்லை. எனவே இயேசு சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படி எழுதியிருக்கிறது பாருங்கள். யோவான் 15:5, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்.
என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பாருங்க, மிகுந்த கனி. நம்ம இங்கே என்ன பார்த்தோம்? பலுகி பெருகி சொன்னேன் இல்லையா? அப்போ செழிப்பு. அப்போ நீங்கள் மிகுந்த அதிகமாக கொடுக்குறோன்னா தேவனை சார்ந்திருக்க வேண்டும். ஒரு கொடியானது செடியை சார்ந்திருந்தால் தான் மிகுந்த பலனை கொடுக்க முடியும் என்று இங்கே இயேசு சொல்லுகிறார். அதே போல தான் ஆண்டவராகிய இயேசுவை நம்ம அண்டி கொண்டு நம்ம அவர் சார்ந்திருந்து அவரோடு நம்ம இணைந்திருந்தால் மட்டும்தான் நீ செழிப்படைய முடியும், செழிப்பாக வாழ முடியும், செழிப்பான ஆசீர்வாதத்தை பெற முடியும். சொல்கிறாரு, என்னை இல்லாமல் அவர் இல்லாமல் ஒன்றும் முடியாது, அவர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே அவரோடு நம்ம இணைந்திருக்கணும். அவரோடு நம்ம என்ன செய்யணும்? இணைந்திருக்கணும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6-7 பவுல் சொல்கிறாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனம். நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். போதுமா? இது பவுல் சொல்ற வார்த்தை. கவனிங்க, நீங்க எல்லாரும் விவசாயம் செய்கிறீங்க. அங்கே எழுதிருக்கு பாருங்க, என்னது? நான் நட்டுறேன். நீங்க போய் நடுவு நடலாம், நட்டிங்க. அப்புறம் நீர் பாய்ச்சினீங்க, நீர் பாய்ச்சியாச்சு, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் விளைய செய்கிறது உங்களால் விளைய செய்ய முடியுமா? உங்களால் என்ன செய்ய முடியும்? விதைக்க முடியும். எல்லாம் கவனிங்க, விதைக்க முடியும். விதைச்சதை என்ன செய்ய முடியும்? அப்படிங்க உங்களால் போய் நடுவு என்று சொல்லி நட முடியும். நட்ட நடுவுக்கு என்ன செய்ய முடியும்? தண்ணி பாய்ச்ச முடியும். தேவைப்பட்ட களை எடுக்க முடியும். தேவைப்பட்ட மருந்து, உரம், பூச்சி மருந்து, உரம் இதெல்லாம் போட முடியும். எல்லாம் செய்கிறீங்க தான். உங்களால் அதை விளைய செய்ய முடியுமா? இதெல்லாம் நீங்கள் செய்கிற வேலை. ஆனால் விளைய செய்கிற வேலை என்ன? இன்றைக்கி இவ்வளவு செய்தும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா சில வயலில் விளைச்சல் இல்லைன்னு சொல்கிறாங்க. சிலது விளையாமல் சாவியாக போகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன? அப்படியே நிற்கும், ஒன்றுமே இருக்காது, அதில் பதறவே இருக்கும், நெல்லே இருக்காது, அப்படியே இருக்கும். அது ஒரு சில இடத்துல. இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மழையினால் பாதிக்கப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நடுவெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? அது அவ்வளோதாங்க, பயிர் பிடிச்சி, ஏன் விளையில. அப்போ விளைய செய்கிற, நீங்கள் சொல்கிறீங்க காரணம் பலன் சொல்லலாம், அதை விடுங்க. அப்போ விளைய செய்கிறவர் யார்? எனவே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்ய வேண்டியது எதை செய்தாலும் கவனிங்க, கர்த்தர் சொல்கிறாரு, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே நீங்கள் செழிப்படைய வேண்டுமானால், நீங்கள் பலுகி பெருக வேண்டும் என்று சொன்னால், பலன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரோடு இணைந்திருக்கணும், கர்த்தரோடு இசைந்திருக்கணும், கர்த்தரோடு நம்ம என்ன செய்யணும்? சார்ந்திருக்கணும், கர்த்தரை சார்ந்திருக்கணும். அப்படி இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? மிகுந்த கனியை கொடுக்க முடியும். சங்கீதத்தில் நாம் தெரிஞ்ச ஒரு வசனம் மனப்படமாகவே நீங்கள் சொல்லுங்கள். சங்கீதம் 1 அதிகாரத்தில் என்ன வசனம் அது? சொல்லுங்கள். சரி சரி. இந்த கடைசி வார்த்தைக்கு நான் வரேன். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் பார்த்தீங்களா? யோசித்து பாருங்கள். நடப்படணும், தண்ணீர் பாய்ச்சப்படணும், இவ்வளோ காரியங்களும் இருந்தால் தான் அது பலனை கொடுக்கும். அதுபோல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் செழிப்பான ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் மிகுந்த கனியை கொடுக்க வேண்டும் சொன்னால் தேவனோடு இணைஞ்சிருக்கணும், தேவனை சார்ந்திருக்கணும், தேவன் மீது நம்பிக்கையாக இருக்கணும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். யோசேப்பு தனித்து விடப்பட்டான். யோசேப்பை பற்றி நான் சொல்கிறேன், எடுக்க வாசிக்க வேண்டாம். யோசேப்பை பற்றி உங்களுக்கு தெரியும். அவன் ஒரு சொப்பனம் கண்டான், அதனால் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அவன் அண்ணன்மார்கள் எல்லாரும் சேர்ந்து அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, துணியே கழட்டிட்டாங்க, அவனை அங்கேயே கழட்டிட்டாங்கன்னு போடுறது. அவன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவனை தனித்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடம் மாறி, ஊர் மாறி, வீடு மாறி என்ன செய்தான்?
ஒரு வீட்டில் போய் ஒரு வேலைக்காரனாக போய் அடிமையாக போய் இருந்தான். வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், யோசேப்பின் நிமித்தம் போத்திபாருடைய வீட்டில் ஆசீர்வதித்தார் இருக்குது. அப்போ கர்த்தர் உங்கள் கூட இருந்தால், நீங்கள் தனிமையாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரோடு இருக்கணும். கர்த்தர் உங்கள் கூட இருந்தாருன்னா நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க. நான் சொல்ல வந்தது என்னென்னா, யோசேப்பின் நிமித்தம் அந்த வீட்டை ஆசீர்வதித்தார். திரும்பி உனக்கு ஒரு சோதனை வந்தது, பிரச்சனை வந்தது, கொண்டுட்டு போய் ஜெயிலில் வச்சாங்க, போனாங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்வோனுக்கு அந்த செய்தி வந்தது. அப்புறம் சொப்பனத்தை காண்றான், போகிறேன், விளக்கம் சொல்கிறான். ஆனால் நடந்த விஷயத்துக்கு நான் வருகிறேன். அந்த தேசத்தில் ஒரு பெரிய கொடிய பஞ்சம் வரக்கூடியதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் அந்த பார்வோனுக்கு. இந்த யோசேப்பை அவன் ஏற்றுக்கொண்டதுனால அந்த கொடிய பஞ்சத்திலிருந்து அவன் பாதுகாக்கப்பட்ட அந்த தேசமே ஆசீர்வதிக்கப்பட்டதை நான் பார்க்குறோம். முதல்ல இந்த வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். யோசேப்பின் நிமித்தம் ஆண்டவர் போத்திபார் வீட்டை ஆசீர்வதித்தார்னு எழுதியிருக்குது, வயசு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த தேசத்தில் பஞ்சமே இல்லை. அக்கம் பக்கத்தில் உள்ள அண்ட நாட்டில் உள்ள அத்தனை பேரும் வந்து இங்கே வந்து தானியம் வாங்கிட்டு போகிறான். தேசமே ஆசீர்வதிக்கப்பட்டது. எதனால்? எப்படி? ஏன் சொல்லுங்கள்? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு கர்த்தரோடு இருந்தார், இணைந்திருந்தார். நான் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், கர்த்தர் உங்களோடு இருந்தால் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களால் உங்கள் குடும்பம் மட்டுமல்ல, உங்கள் ஊர், உங்கள் தேசம், உங்கள் சபை எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். யாரோடு இருக்கணும்? கர்த்தர் உங்களோடு இருக்கணும். அப்போ நம்ம கர்த்தரை சார்ந்திருக்கணும்னு நான் சொல்ல வரேன். கர்த்தரோடு இணைந்திருந்தால் உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் நம்ம சிலர் சொல்கிற மாதிரி இருக்குது, ஐயோ அவர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க இந்த குடும்பத்துக்கு, அப்படி சொல்லுவாங்க. அவர் தாங்க இந்த குடும்பத்தை இந்த அளவுக்கு முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்தாருங்க, அவர் தாங்க கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் படிக்க வச்சு, அவர் கல்யாணம் பண்ணி வச்சு, அதை செஞ்சு வச்சுன்னு அப்படிலாம் சில குறித்து சொல்கிறாங்க பாருங்கள். அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ ஒருவரால் ஒரு குடும்பம் முன்னேற்றத்துக்கு வருகிறதை குறித்து நம்ம உலக பிரகாரமாக நம்ம பார்க்குறோம். ஆனால் அதுக்கு பின்னணியில் இருக்கிற ஒரு விஷயத்தை அநேகர் வசதியாக மறந்துடுறாங்க. யாரால்? அவங்க நினைக்கணும் இது கர்த்தரால், இது கர்த்தர் மூலமாக. கர்த்தர் கூட இருந்தால் அதுபோல் நம்ம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவே இருப்போம். இன்றைக்கு வாசித்த வேத பகுதி 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒரு வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யாபேஸ் என்ன பண்ணாராம்? 10வது வசனம் நினைக்கிறேன். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நீங்கள் வேண்டிக் கொண்டது யாருங்க? யாபேஸ்ன்னு தானே போட்டிருக்கு. அதில் 9வது வசனத்தில் யாபேஸ் என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? யாபேஸ் அப்படின்ற பேர் நீங்கள் கேள்விப்பட்டீங்க எப்படிங்க? துக்கம் என்று அர்த்தமா. நான் துக்கத்தோடு உன்னை பெற்றுக்கிறேன்ப்பா, இந்த மாதிரி துக்கமான நேரத்தில் வந்து எனக்கு நீ பிறந்தன்னு சொல்லி அந்த பேரை வச்சதாக அங்கே எழுதியிருக்குது. இப்போ யாபேஸ்னா என்ன பேர்? துக்கம். பாருங்கள், அவனுக்கு பேர் இன்றைக்கி சில பேர் நல்ல பேர் வைக்கணுன்னுவாங்க, சில பேர் இவன் பேர் ரொம்ப ராசியான பேருன்னெலாம் சொல்லிக்கிறாங்க. இப்போ இவனுக்கு வைக்கப்பட்ட நல்ல பேருன்றீங்களா இல்லை ராசியான பேருன்னு சொல்ல வரீங்களா? இவன் பிறந்த நேரம் எந்த நேரமே தெரியல, அவங்க அம்மா இந்தமாரி பேரை வச்சுட்டாங்க. நல்லா கவனிக்கணும். இப்படி வைக்கப்பட்டிருந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த யாபேஸ் என்ன செய்தான்றது தான் இப்போ நான் சொல்ல வந்தேன். இப்படி துக்கத்தினால, துக்கமான துயரமான சூழ்நிலையில் பிறந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்னும் நடந்தது தான் இப்போ நீங்கள் படிச்சிங்க 10ல் பார்க்குறோம். அந்த யாபேஸ் என்ன செய்தான்? இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நீங்கள் வேண்டிக் கொண்டால் கர்த்தர் உங்களுக்கும் அருளை செய்வார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒருவேளை துக்கமான துயரமான வேதனையான வருத்தமான சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? என் நிலைமை அப்படி தான் இருக்குதுங்க, நான் என் மனசு என் குடும்பம் சூழ்நிலையெல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க என்று சொல்கிறீங்களா? நீ தேவனை சார்ந்து கொள். தேவன் மேலே நம்பிக்கையாயிரு.
கர்த்தரை நம்புகிறவனோ செழிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீ கர்த்தரை சார்ந்து கொள்ளே, கர்த்தரை நம்பு. நான் கர்த்தரை தான் நம்பியிருக்கேன். நீங்கள் நம்பிருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அவரோட இணைஞ்சிருங்க, அவருடைய சார்ந்துருங்க. இன்றைக்கு நிறைய பேர் நான் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறாங்க, சபைக்கு வராங்க, ஆராதனைக்கு வராங்க. நான் அதை சொல்லலை, அதெல்லாம் கரெக்டு தான். அவங்க நினைக்கிறேன் அப்புறம் என்னங்க அப்படின்றாங்க. நான் அவங்களை கேட்குறேன், ஆண்டவரோடு இணைப்பில், ஆண்டவரோடு இணைஞ்சிருக்கீங்களா? அவருடைய இணைப்பில் இருக்கிறீங்களா? அவருடைய தொடர்பில் இருக்கீங்களா? அவருடைய கனெக்டிவிட்டி, அவருடைய கனெக்ஷனில் இருக்கீங்களா? என்னங்க என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க, நான் தான் வர சபைக்கு வந்துட்டுருக்கேனே அப்படி நீங்கள் யோசிக்கலாம். ஆண்டவரோட தொடர்பு. நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி நான் முடிக்க போகிறேன், கவனிங்க. இப்போ இந்த செல்ஃபோன் இல்லாதவங்களே இல்லைன்னா கூட இரவலாக வாங்கி இந்த சின்ன சின்ன பசங்க நம்மளை விட விவரமானவங்க அவங்க. அதாவது இந்த ஃபோனை பயன்படுத்துகிற விதத்தை பற்றி நான் சொல்ல வருகிறேன். அதில் பல காரியங்கள் இருக்குதுங்க. இப்போ நான் அதெல்லாம் சொல்ல வரல. அப்படி இருக்கும் பொழுது சில நேரங்களில் சிலர் செய்கிறதை நான் சொல்லுகிறேன். ஃபோன் இருக்குதுங்க, ஃபோன் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஃபோன் போடுவோம். நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறார் அப்படி சொல்லுது அது, இந்த ஃபோனு. அடுத்தது சொல்லுது, நீங்கள் தொடர்பு கொள்ளும் எண் இப்போ நீங்கள் தொடர்பு கொள்ள முடியாதுன்னு சொல்லுது. அடுத்தது இன்னும் சொல்லுது, இன்னும் நிறைய காரியம் இருக்குங்க. தொடர்பு கொள்ள முடியாது, தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறாரு, அதாவது நாட் ரீச்சபிள். புரியுதா? இதில் நிறைய விஷயம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இன்னும் சில பேர் இங்கே உங்களை பற்றி எனக்கு தெரியாதுங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியாது. ஒரு சில பேர் செய்கிறத நான் சொல்கிறேன், கவனிங்க. இப்போ யாராவது ஒருத்தவங்க கடன் வாங்கியிருப்பீங்க, உங்களை தான் பேசுகிறேன். நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கியிருப்பீங்க, கடன் கொடுத்தப்போ உங்களுக்கு சும்மா ஃபோன் போட்டுட்ருப்பான். நிறைய பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? சில பேர் செய்கிறத சொல்கிறேன், ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருவாங்க. சில பேர் செய்கிறத சொல்கிறேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுவாங்கன்னா என்ன, ஃபோன் போகவே போகாது, வரவே வராது, ரிங் ஃபோனே வராது. அவங்க அடித்து பார்த்து ஓஞ்சிடுவாங்க. இது ஒரு தந்திரம். இது தெரிஞ்சாலும் பிரச்சனை ஆகிடும். சில பேருக்கு சைலண்டில் போட்டுருவாங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருவாங்க. இன்னும் சில புத்திசாலிகள் இருக்கிறாங்க, அந்த நம்பரை பிளாக் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குங்க. அது அந்த ஃபோன் பயன்படுத்துகிறவங்களுக்கு நான் சொல்கிற காரியம் புரியும். பிளாக் லிஸ்ட்டில் போய் இந்த நம்பரை அழுத்திட்டிங்கன்னு சொன்னால், நீ எப்போ 24 மணி நேரம் நீ ஃபோன் போட்டாலும் ரிங் போகும். அது என்ன சொல்லும், பிஸியாக இருக்கிறாருன்னு அந்த உங்கள்கிட்ட சொல்லும். அது பொய். அது நான் இதை பயன்படுத்துகிறவங்களுக்கு நான் சொல்கிறது, நிறைய பேர் விவரம் தெரிஞ்சவங்கெல்லாம் இங்கே இருக்கீங்க, தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். அந்த ஃபோன் எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லிகிட்டு இருக்கோம்னா, நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், ஓஹோ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. நீ 360 நாள் போட்டாலும் அது உங்களை அதை தான் சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். இப்போ எதுக்குங்க இந்த கதையை சொல்ல வரீங்க? இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவருடைய தொடர்பில் இல்லாமல் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஃபோன் போடலை, ஒரு வேளை ஃபோன் போட்டார்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஃபோனு ஆண்டவர்கிட்ட அப்படி தான் சொல்லுது. அது ஐயோ அப்படிலாம் இல்லைங்க அப்படி சொல்லுவீங்க. நான் என்ன சொல்ல வரேன்றதை புரிஞ்சுங்க. சிலருடைய தொடர்புகள் என்று சொல்லும்போது உறவுகள் நான் சொல்கிறேன். ஆண்டவருக்கும் உங்களுக்கு இருக்க தொடர்பை பற்றி நான் பேசுகிறேன். நான் இந்த ஃபோனை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டேன். நீங்கள் உடனே ஆண்ட்ராய்டு ஐஃபோன் இருக்குதா, அந்த ஃபோன் இருக்கான்லாம் நீங்கள் கேட்டுருக்கக்கூடாது. புரியுதுங்களா? உங்கள்கிட்ட ஃபோன் இருக்கா இல்லையோ, உங்கள்கிட்ட உங்கள் இருதயத்தில் இருக்குது தான் ஃபோனு. அவர் எப்போல்லாம் உங்கள்கிட்ட தொடர்பு கொள்ள நினைக்கும் போதெல்லாம், இன்றைக்கு நிறைய பேர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் தான் இருக்கீங்க. நிறைய பேர் தூங்கிட்டு இருப்பாங்க, வேலையாக இருப்பாங்க, ஆண்டவரோட தொடர்பில் வர்றது கிடையாது. சில பேர் பிளாக் லிஸ்ட்டில் போடுற மாதிரி தொடர்பே கொள்ளாத மாதிரி பண்ணிடுறது. ஆண்டவருக்கு அவங்களுக்கு டச்சே இருக்காது. நான் சொல்ல வருது என்ன, ஐயோ என்ன அப்படிலாம் கிடையாதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல வருவீங்க. நான் சொல்கிறது காரணம் இருக்குங்க. ஜெபம் பண்ணுறதே கிடையாது. புரியுதுங்களா? தொடர்பு என்பது என்ன? தினமும் ஆண்டவரோடு பேசுவது தான் தொடர்பு. நம்ம தினமும் மறக்காமல் தவறாமல் ஆண்டவரோடு நீங்கள் நேரத்தை செலவு பண்ணுறீங்களா, ஜெபிக்கிறீங்களா? சிலர் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுறேங்கன்னு. அப்படி நின்ன நிலையில், அப்படி நிற்கிற நிலையில் கண்ணை மூடி கண்ணை திறக்கிற மாதிரி 2 வார்த்தை சொல்லிட்டு ஓடிட்டு நான் ஜெபம் பண்ணினேன். இப்படிலாம் இருக்கிறாங்க. அன்றைக்கி யாரை நான் கேட்டேன், சும்மா போகிற நேரத்தில் அவசரத்தை அப்பப்போ ஜெபம் பண்ணுறதுங்க. ஐயோ இது தவறு, இது சரியில்லை. அப்போ என்ன சொல்ல வருகிறேன், நீங்கள் சரியான தொடர்பில் இல்லை. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் சரியான ஒரு தொடர்பு இல்லை.
ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், ஆலயத்துக்கு வரணும், ஆராதனைக்கு வரணும். இதுதான் ஆண்டவரோடு நீங்கள் தொடர்பு வைத்திருப்பதற்கான அடையாளம். எப்படி இந்த ஃபோனை வச்சு நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லணும், நீ இப்போ திருப்பி நான் அந்த ஃபோனை வச்சு திரும்ப ஒரு காரியம் சொல்கிறேன். இன்றைக்கு பெரிய ஆட்கள் செய்கிறாங்களோ இல்லையோ, இன்றைக்கு சின்ன பிள்ளையிலேருந்து வாலிப பசங்க வரைக்கும் இந்த செல்ஃபோனு அவங்க கையில் சும்மா அப்படியே என்ன சொல்கிறது அப்படி விளையாடுதுங்க. என்ன எனக்கு கூட அவ்வளோ விவரம் தெரியாதுங்க. அது என்னது இன்ஸ்டாகிராமு, அப்புறம் ஃபேஸ்புக்கு, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பு. கவனிங்க, என்னென்னா டக்கு 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 நான் நிறைய பேர் இங்கேயே நான் பார்க்குறேன். இங்கே இங்கேயே நான் பார்க்குறேன். சில நேரத்தில் நான் அப்படி திரும்பி பார்ப்பேன், அவன் நட்டிட்டு உட்காந்துருப்பான். கேட்டால் மெசேஜ் வந்துருக்குதுங்க. டக்கு 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 டக்குன்னு தட்டிட்டு உட்காந்துருக்க வேண்டியது. மெசேஜ் வருதான், மெசேஜ் போகுதான், என்ன ஏன் மெசேஜ் இது, நான் எங்கே வரேன்றது கவனிச்சிக்கங்க. இது காலையில் எழுந்தவொடனே ஒரு குட் மார்னிங் போட வேண்டியது, அப்புறம் குட் நைட்டு போட வேண்டியது, அப்புறம் இவங்க என்ன சாப்பிட்டாங்கன்னா சாப்பிட்டதெல்லாம் எடுத்து ஒரு அதை ஃபோட்டோ எடுத்து அது என்ன ஸ்டேட்டஸுங்களா அதை ஒன்று எடுத்து வச்சு அதை போட்டு காட்டிக்க வேண்டியது. நான் எந்த ஊரில் இருக்கேன் பாருங்க வேண்டியது. எங்கே நான் சொல்ல வரேன்னா, இது போல் தினமும் இதை பார்க்குறதுக்கே ஒரு ஆட்கள் இருக்கிறாங்க. இவங்க எங்கே இருக்கிறாங்க, இவங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, இன்றைக்கி என்ன சாப்பிட்டாங்க, இங்கே பார்த்தியா இவங்க அங்கே இருக்காங்களோட இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க என்கிட்ட வந்து. ஓ இதெல்லாம் என்னையா நடக்குது, இவங்களுக்கு இதான் வேலை போல் இருக்கு. இப்போ நான் சொல்கிற காரியத்தை கவனிச்சிட்டே வாங்க. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, தினமும் இவங்க அன்றாடம் செய்கிற இந்த செயல்களை அவங்களுக்கு அறிமுகமான தெரிந்த அவங்களுக்கு பிரியமான பிடித்தவர்களோடு அவர்கள் அதை ஷேர் பண்ணுறாங்க, பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்கிறேன். அதனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்றது டே டு டே லைக் அன்னன்றைக்கு என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாங்கன்றது தான் இதுலேருந்து சொல்ல வரேன். அப்போ தெரியப்படுத்த விரும்புகிறாங்க, அதில் ஒரு நாட்டமாக இருக்கிறாங்க, ஆர்வமாக இருக்கிறாங்க, அதற்காக நேரத்தை செலவு பண்ணுறாங்க. தினமும் நடக்குது, சபையில் நடக்குதுங்க, ஆராதனை நடக்குது பாருங்கள். அதை வரையும் சொல்லிடணும்ல. இப்போ ஆராதனை நடந்துகிட்டு இருக்குங்க, நம்ம நினச்சிட்டு இருப்போம் ரொம்ப பைபிளை பார்த்துருக்கோங்க, அதெல்லாம் சும்மாங்க. பைபிளுக்குள்ளே அந்த ஃபோன் இருக்கும், புரியுதுங்களா? டக்கு டக்கு டக்குன்னு அங்கே அனுப்ப வேண்டியது மெசேஜ். இதெல்லாம் தவறான காரியம். நான் சொல்ல வந்த விஷயத்தை கவனிங்க. என்னென்னா, இப்படி உங்களுடைய தொடர்பில் நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க, உங்கள் உறவை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ யாரோடு நீங்கள் தொடர்பு இருக்கீங்களோ அவங்க என்ன செய்கிறாங்க, அப்பப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, நீ அவங்கள தெரிஞ்சுக்கிற, அவங்களோட ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருக்கிறதுக்கு ஒரு அடையாளம். ஒரே ஒரு நாள் வாட்ஸ்அப்பும் வரல, மெசேஜும் வரல, உடனே தவிச்சிடுறாங்க அவங்க. என்னன்னே தெரில, ஸ்டேட்டஸே போடலை, என்ன ஆச்சுன்னு தெரில. என்ன ஆச்சு இப்போ அவங்களுக்கு? நான் எதுக்கு இதெல்லாம் இவ்வளோ கதையை கொண்டு வரேன் அப்படின்னா, ஒரு நாள் நீங்கள் ஜெபிக்கலன்னும் போது ஆண்டவர் பதறாரு. என்னாச்சுன்னு தெரியல, நீ ஜெபமே பண்ணலையே, பைபிளே படிக்கலையே. நான் தொடர்பை பற்றி பேசிக்கிட்டு வரேன். அனுதினமும் காலையிலையும் இரவிலையும் ஆண்டவரோடு இது போன்ற ஒரு தொடர்பில் நீங்கள் இருக்கிறீங்களா? எனக்கு அவர் ஃபேஸ்புக்கு நம்பர் தெரியாதுங்க அப்படி சொல்கிறீங்களா? ஃபேஸ்புக்கு இல்லைங்க, இந்த புக்கு தாங்க ஃபேஸ்புக்கு. தினமும் இதை படிங்க, உங்கள் முகத்தை இதில் கிடங்க. அதுமாதிரி ஃபேஸ்புக்குன்னு ஏன் வச்சான்னு எனக்கு தெரியல, அர்த்தம்லாம் எனக்கு தெரியாதுங்க. அப்படி ஒன்று இருக்குது, அதை நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க, போகட்டுங்க. நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஃபேஸ்புக்கு இது தாங்க. இதில் இருக்கீங்களா? இதில் இணைஞ்சிருக்கீங்களா? இந்த ஃபேஸ்புக்கில் இணைஞ்சிருக்கீங்களா? இதை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களா? உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறீங்க, அதை அனுப்புகிறீங்க, இதை அனுப்புகிறீங்க. வசனங்களை அந்த மாதிரி ஷேர் பண்ணுறீங்களா? வார்த்தைகளை ஷேர் பண்ணுறீங்களா? வாசிக்கிறீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் நான் சொல்ல வரேன்னா, நீங்கள் ஆண்டவரோடு இணைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அதை தான் நான் சொல்ல வந்தேன். இந்த உறவுக்கு நான் சொல்ல வரேன். இந்த ரிலேஷன்ஷிப்பு, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எதில் இருக்குன்னா, இன்றைக்கு எல்லாம் இந்த வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்கில் இருந்துகிட்ருக்குங்க. நான் கேட்குறேன், கர்த்தரோடு இணைந்திருக்கீங்களா? இசைஞ்சிருக்கீங்களா? அவருக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கு. அவங்க தொடர்பு எந்த அளவுக்கு இருக்குது, எவ்வளோ நெருக்கமாக இருக்குது, இல்லை தூரமாக இருக்கீங்களா, விலகி இருக்கீங்களா, ரொம்ப நெருக்கமாக இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீ செழிப்படையணும்னு சொன்னால் உன்னோட உறவு சரியாக இருக்கணும். நான் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அடுத்ததாக கவனிங்க, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அப்படி நாம் செழிப்படைய வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நான் என்ன சொன்னேன், ஆண்டவரை நம்பணும், ஆண்டவர் மீது நம்பிக்கையாக இருக்கணும், எல்லாமே நமக்கு ஆண்டவரால் தான் வந்தது என்று சொல்லி நம்ம நினைக்கணும் என்று நான் சொன்னேன். அந்த நெருக்கத்தை ஏற்படுத்தின்னு சொன்னேன். இங்கே நான் பார்க்குறோம்,
தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட செயல்களை செய்வதற்கு உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது நீங்கள் செழிப்படைவீர்கள். தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட செயல்களை நீங்கள் செய்வதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும், உங்களை அர்ப்பணிக்கணும். அப்படி உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி செய்கிறீங்களா? தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட காரியங்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 14 பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு விதைத்தான், அந்த 100 மடங்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தான் இருக்குது. அது மாத்திரமல்ல, நீங்கள் அந்த 14ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு அவனுடைய காரியங்களை ஆண்டவர் பெருகும்படி செய்தார். பெருகும்படி, செழிப்பு வரும் பொழுது, அதாவது பெருக்கம் வரும் பொழுது எதிர்ப்பு வரும். எனவே நம்ம என்ன செய்யணும்? தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட செயல்களை அர்ப்பணிப்போடு செய்யணும். அப்போ தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதுன்னா என்ன? அது எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 26:14. அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனாய் என்றான். பார்த்தீங்களா? பலத்தவனானாய் என்றான். என்ன சொல்றாரு? அப்போ ஈசாக்கு இருக்க இதெல்லாம் நீங்கள் வாசிக்கணும். இப்போ நேரம் இல்லை, வீட்டில் போய் வாசிச்சுக்கொள்ளுங்க, நான் முடிச்சுக்கிறேன். அதாவது ஈசாக்கு ஒரு இடத்துல தேசத்துக்கு போகிறான், அவங்க போய் ஒரு கிணறு வெட்டுறான். அந்த கிணறு வெட்டின உடனே என்ன செய்கிறாங்க? அந்த ஊருக்காரெல்லாம் சேர்ந்து அந்த கிணத்தை மண்ணை போட்டு மூடிடுறாங்க. திரும்ப வேறு இடத்துல போய் ஒரு கிணறு துறவு வெட்டுறான், அதையும் மண்ணை போட்டு மூடுறாங்க. அதோடைய முடிஞ்சிச்சு. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, அபிமெலேக்கு என்ன சொல்கிறான்? இவங்கெல்லாம் மண்ணை போட்டு மூடுறான், இவன் செஞ்ச ஒவ்வொரு காரியத்தையும் மண்ணை போட்டு மூடிட்டு இருக்கிறான். அபிமெலேக்கு என்ன செஞ்சான்? எங்கனை விட்டு போகன்னு சொல்லி வாயை அடிக்கிறான். இப்போ சரி, இப்படி நடக்கும் பொழுது ஈசாக்கு என்ன செய்தான்? அதுதான் பேச்சு. அவங்கள்ட்ட வம்பு தும்புக்கு நில்லாமல், வாதாடாமல், வழக்காடாமல் அந்த இடத்தை விட்டு விலகி திரும்ப வேறு இடத்துல போய் அவன் துறவு தோன்றான். அங்கே தண்ணீர் வந்ததாக அங்கே எழுதியிருக்கிறது. நீங்கள் வேணால் பாருங்கள், அங்கே அவன் அவர்களுக்கு இருக்கு பாருங்கள். ஆமாம், 26. அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய மிக்காயாலும் அவனிடத்தில் வந்தான். அப்போது ஈசாக்கு அவரை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோ. ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு. போதும். நான் சொல்ல வந்த வார்த்தை அதுதாங்க. என்ன சாட்சி இது? ஈசாக்கை பார்த்து என்ன சொல்கிறாங்க? என்னென்னலாம் செய்தாங்க, துரத்துனாங்க, அவன் தோண்டின துறவெல்லாம் போட்டு மண்ணை போட்டு மூடினாங்க, இவனும் ஊரை விட்டு போனான். அதை கேட்குறாரு ஈசாக்கு. எப்போ நீங்கள் தான் என்னை வேணான்னு சொன்னீங்க, ஆகாதவன்னு சொல்லி என்னை விரட்டினீங்க, தோற்றுனீங்க, இப்போ ஏங்க என்கிட்ட வந்திருக்கீங்க? அதுக்கு அவங்க சொன்ன வார்த்தை, கர்த்தர் உன் கூட இருக்காருப்பா, கர்த்தர் உன் கூட இருக்கார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது, நீங்கள் செழிப்படையும் போது, நீங்கள் வளரும் போது, பெருகும் போது உங்களுக்கு எதிர்ப்புகள் வரும், பொறாமைகள் வரும். உங்களுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக, தடை செய்வதற்காக அநேகர் பிரச்சனைகள் கொண்டு வருவார்கள். ஈசாக்குக்கு வந்ததை தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். அப்போ விலகி ஒதுங்கி போனால் கர்த்தர் உன் கூடவே இருந்ததுனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததாக நாம் இங்கு பார்க்குறோம். நான் சொல்கிறேன், நீங்கள் செழிப்படைய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? வாயால் சாதிக்கிறதை விட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் சாதித்து பாருங்கள், நீங்கள் வாழலாம். சில பேர் வாயால் சாதிக்கணும், வாயாடுறது, அதாவது வாதாடுறது. ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதை விட்டுட்டு போனால் நான் எப்படி விடுறது என்று இவங்களுக்கு தான், இவங்க பக்கம் நியாயம் இருக்கும். நியாயம் இல்லாமல் வாதாடலை, நியாயத்துக்கு தான் வாதாடுறாங்க. அந்த நியாயமாக இருந்தாலும் அந்த நியாயத்துக்காக என்ன செய்கிறாங்க? மூச்சை கட்டிட்டு பேசுவாங்க. அதெல்லாம் நான் விட முடியாது, ஏன் மேலே தப்பாக இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு வம்பாடி, வழக்காடி, வாதாடி, வாயாடி சாதிக்க பார்க்குறாங்க. வேதம் சொல்லுகிறது, நீ வாயாட வேணாம், வழக்காட வேணாம். என்ன செய்ய? நீ வார்த்தையினால் நீங்கள் சாதிக்க பார்க்கணும்.
வார்த்தையினால், கர்த்தருடைய வார்த்தை என்பது உங்கள் வார்த்தையை நான் சொல்லலை. இன்றைக்கி பேச்சு சாமத்தில் நிறைய பேர் பேசி காரியம் சாதிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இன்றைக்கு திறமையாக பேசுவாங்க, பேசியே இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, காரியம் சாதிக்கிறாங்க. அதை சொல்லலை. கர்த்தருடைய வசனத்தை சொல்லி பேசி நம்ம வாழ்ந்து காட்டணும். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் என்ன செய்வார், செழிக்கும்படி செய்வார். கடைசியாக நான் காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். தேவன் குறித்த காலத்திற்கு காத்திருக்க வேண்டும், அப்பொழுது ஆண்டவர் உங்களை செழிக்க பண்ணுவார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்வதாக சொல்லியிருந்தால், செய்வேன் என்று சொல்லியிருக்கிற காரியம் நடக்கிற வரைக்கும், நிறைவேற வரைக்கும், எப்போ வரும்ன்றது வரைக்கும் நீங்கள் அதற்காக வெயிட் பண்ணி காத்திருந்தால் நீங்கள் ஆண்டவர் உங்களை செழிக்க பண்ணுவார். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு விதை விதைக்கிறோம், நல்லா கவனிங்க. எத்தனையோ விதைகள் இருக்குது. ஒரு சில விதைகள் உடனே முளைக்குது, ஒரு சில விதைகள் நாள் கழித்து தான் முளைக்குது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு தேங்காய் எடுத்துக்கொள்ளுங்க. தேங்காய் இப்படி போட்ட உடனே 3 நாள்லேயே வந்துடுதா, முளைச்சிட்டு வந்துடுதா? இதே நெல்லை ஊற வச்சு பாருங்கள், அடுத்த நாள் அது லைட்டாக மழை வந்துடுது. பயிர் உளுந்தெல்லாம் பார்க்குறோம், முளை கட்டுறது நம்ம பார்க்குறோம், அது வேறு விஷயம். இப்போ ஒரு சில விதைகள் நம்ம விதைக்கும் பொழுது அது முளைத்து எழும்புவதற்கு ஒரு சில காலங்கள் இருக்க வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். எனவே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு செய்யும்படி அவர் நினைத்திருக்கிற காரியங்கள் நடக்கிற வரைக்கும், நிறைவேற வரைக்கும் நீங்கள் என்ன செய்திருக்கணும், காத்திருக்கணும். அப்படி நீங்கள் காத்திருந்தால் ஆண்டவர் உங்களை செழிக்க பண்ணுவார். உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும், உங்கள் குடும்பம் செழிப்பாக இருக்கும். எப்படி ஒரு விதையை விதைத்த பிற்பாடு அந்த விதை முளைக்கிற வரைக்கும் நம்ம காத்திருக்கிறோமோ, அதே போல் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் முளைத்து எழும்பும் வரை, கர்த்தர் உங்களுக்கு செய்கிற வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். இன்றைக்கு சில பேருக்கு அந்த அவசரம், சில பேருக்கு அந்த காத்திருக்கதே பிடிக்காத விஷயம். உடனே நடக்கணும், எதுவாக இருந்தாலும் உடனே என்று சொல்லி காலையில் வெந்நீரை ஊற்றிட்டு குதிக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், ஒருவேளை உங்களுடைய அவசரத்துக்கு சில நேரங்களில் சில காரியங்கள் நடக்கலாம், அது ஆசீர்வாதமாக இருக்காது. இன்றைக்கி அவசரப்பட்டு சில காரியங்களை செய்து இன்றைக்கு நிறைய பேர் அவஸ்தைப்படுறாங்க. அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. எல்லாம் உங்களுக்கு அவசரம்தான். என்னங்க இது, நான் நேற்றைக்கு ஒரு சின்ன ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேன். நிறைய பேருக்கு இந்த MD ஜெகன் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேர் அவருக்கு பிடிக்கும். உங்களுக்கு ஒரு செய்தி ரொம்ப நல்லா இருக்கும். அவர் கொடுத்த ஒரு செய்தியில் ஒரு சின்ன சுருக்கத்தை 2 வரிகளில் பார்த்தேன். அது ஒரு சிலர்கிட்ட நான் காமித்தேன். அதில் அவர் சொன்ன ஒரு குறிப்பில் என்னென்னா, இந்த திருமண காரியத்தை பற்றி அவர் பேசுகிறார். அவர் எங்கே பேசினார் எனக்கு தெரியல, அது ஒரு சின்ன ஒரு குறிப்பு. அது அவர் சொல்கிறார், நிறைய பேருக்கு இந்த விஷயத்தில் ரொம்ப அவசரப்படுறாங்க. பிள்ளைக்கு வயசு ஆகிடுச்சு, ஐயோ 24 வயசு ஆகிடுது. 24 ஆனால் என்ன, அவர் சொன்னதை சொல்கிறேன். 24 ஆனால் என்ன, 25 நடந்துட்டு போகுது. ஐயோ 25 ஆகிடுச்சு, 25 ஆனால் என்ன, 26 நடந்துட்டு போகுது. எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு பதைப்பு, ஒரு பதட்டம், ஒரு அவசரம். இப்படி தேவனுடைய திட்டம், சித்தம், நோக்கம் ஒன்று உண்டு. அது நிறைவேறுவதற்காக நம்ம காத்திருந்து ஜெபிக்கணும். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அதுக்காக எதையுமே செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல. நம்ம ஜெபத்தில் வைத்து ஜெபித்து காத்திருக்காமல் சில பேர் என்ன பண்ணுறாங்க, அவசரப்பட்டு சில காரியம் செய்து அவஸ்தைப்படுறாங்க. அந்த அவசரப்பட்டு என்ன ஆகிடுது, இப்போ எதையும் பண்ணி வச்சுட்டு கொண்டாந்து வீட்டில் பத்திரமா வச்சுக்கிறேன். இது அவர் சொன்னது, நான் சொல்லலை. அவருடைய ஒரு செய்தியில் அவர் சொல்கிறார். அதுக்கு உண்மை, அதுதான் நடக்குது. இப்போ அதுதான் நடக்குது. எனவே எந்தெந்த காரியத்தில் எப்படி நம்ம தீர்மானிக்கணும், திட்டமிடணுன்றது சில பேருக்கு புரியல. உடனே எல்லாம் நடந்தணும், உடனே எல்லாம் செய்யணும். நான் சொல்கிறேன், உடனே செய்யணுன்றது உங்களுக்கு தெரிகிறது, ஆண்டுக்கு தெரியாதா? உங்களுக்கு புரியுது, அவருக்கு புரியாதா? உங்களுக்கு எங்கள் அவசரம் அவருக்கு புரியாதுங்க. நான் சொல்கிறேன், தேவ சித்தத்துக்கு உங்களை விட்டு கொடுங்க. அப்போது தேவன் எல்லாவற்றையும் நன்றாக நடத்துவார். அவர் எப்போ செய்கிறது நானே பார்த்துக்கிறேன்னு அவர் ஒன்றும் தடுக்க மாட்டார். நீங்கள் செய்கிறத குறுக்க நின்றுட்டுலாம் தடுக்கிற ஆள் கிடையாது. அப்படியப்பா ரைட் போயிட்டு செய், அதுக்கு ஒரு லாப நஷ்டத்தை நீ பார்த்துக்க, அதுக்கப்புறம் நீ என்ன பிரயோஜனம்? இப்படி தான் அநேக காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கிறது. எனவே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்யும்படி அவர் எதை முன்குறித்து திட்டம் பண்ணி ஒரு தீர்மானித்து அதுக்குன்னு ஒரு காலத்தை வச்சுருப்பார் இல்லையா, அது நிறைவேற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். தேவன் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு.
அவர் நமக்கென்று குறித்திருக்கிற காலத்தில் நமக்கு செய்கிறார் என்று வேதத்தில் வசனம் இருக்குது. தரிசனங்கள் குறித்த காலத்துக்கென்று வைக்கப்பட்டிருக்கின்ற வசனம் இருக்கிறது. எனவே எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரே மாதிரி நடத்துறதில்லை, ஒரே மாதிரி செய்கிறது கிடையாது. ஐயோ அவங்களுக்கு நடந்துச்சு, இவங்களுக்கு நடந்துச்சு, என்ன இருக்கட்டும், அவங்களுக்குரிய காரியம் நடந்துரு. இப்படி தான் நிறைய விஷயங்களை நம்ம கம்பேர் பண்ணி என்ன பண்ணோம், அவசரப்படுத்துகிறோம். அவங்ககிட்ட பக்கத்து வீட்டில் பிள்ளைக்கு இதை விட 2 வயசுக்கு குறைவாக இருந்துச்சுங்க, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிடுச்சிங்க, அதை விட 2 வயசு கூட என் பிள்ளை இருக்குன்றாங்க. இருக்கட்டும், யாருக்கு எப்பப்போ நடக்கும்ன்றதை அவர் தீர்மானிக்கிறவர். அவசரப்படாது. அவசரப்பட்டு இன்னைக்கு எவ்வளோ அவசரப்படுறாங்க தெரியுமா? அப்படியான்வாங்க. ஆமாம், கர்த்தருடைய நடத்துதலுக்காக நம்ம காத்திருக்கிறோம். இந்த விஷயத்தில் நிறைய பேர் தடம் மாறுறாங்க. கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். Praise the Lord. Hallelujah. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை செழிக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறான். கர்த்தர் உங்களை செழிக்க பண்ண வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குறுதியை தந்திருக்கிறார், பலுகி பெருகி நிரப்ப வேண்டும் என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு திறமையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் விருப்பம். ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி யோவான் எழுதுகிறதை பார்க்கிறோம். எனவே நீங்கள் செழிப்பாக இருக்கணும், நன்றாக இருக்க வேண்டும் என்பது தான் ஆண்டோடைய விருப்பமாக இருக்கிறது. அவருடைய ஆசை அதுதான். பிரைஸ் தி லார்ட். எனவே உங்கள் குடும்பம் செழிக்க, உங்கள் குடும்பம் தழைக்க, உன் பிள்ளைகள் செழிக்க கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். முதலாவது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அவரை நம்புங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் மூலமாகத்தான், கர்த்தர் தான் உங்களை நடத்தினார் என்று நம்புங்க முதலாவது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர்ட்ட நீங்கள் கேளுங்க. நீங்கள் ஜெபிப்பதற்காக ஒரு நிமிஷம் தர்றேன் உங்களுக்கு. ஆண்டவரே என்னை செழிக்க பண்ணுங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உம்மை அல்லாமல் என்னால் ஒன்றும் கூடாதையா. உம்மை அல்லாமல் என்னால் ஒன்றும் கூடாதையா. உந்தன் நேச கொடிகள் படர, உந்தன் நேச கொடிகள் படர, கிருபை அருளுமையா எனக்கு, கிருபை அருளுமையா. உம்மை நிலைத்திருந்து நான் கனி கொடுக்கணும் தேவா, தேவா. உம்மை பற்றி கொண்டு நான் பலன் கொடுக்கணும் ராஜா, ராஜா. ஆமென். அவரை இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த நேரத்தில் உங்களை அர்ப்பணித்து செய்யுங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய சொன்ன காரியங்களை, அவருடைய வசனத்தின்படி வார்த்தையின்படி செய்ய வேண்டிய காரியங்களை அர்ப்பணிப்போடு செய்யுங்க. வேண்டாம் விருப்பம் செய்யாதீங்க, கட்டாயத்துக்காக செய்யுங்க, வீம்புக்காக செய்யாதீங்க, முறுமுறுத்துட்டு செய்யாதீங்க. அர்ப்பணிப்போடு செய்யுங்க. தேவனுக்கு கீழ்ப்படிங்க. அப்பொழுது தேவன் உங்களோடு இருப்பார். அப்பொழுது தேவன் உங்களை செழிக்க பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யோசேப்போடு இருந்த கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஈசாக்கோடு இருந்த கர்த்தர் உங்களோடு இருப்பார். எல்லாரும் வந்து சாட்சி சொல்றாங்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று. ஈசாக்கை பார்த்து சொல்றாங்க. ஓ, இந்த ஊர் சொல்லணும், உலகம் சொல்லணும், அக்கம் பக்கத்தில் சொல்றோம், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாரு என்று மற்றவங்க சொல்றாங்களா? நீங்க சொல்லக்கூடாது, மற்றவங்க சொல்லணும் உங்களை பார்த்து.
அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்கள் ஜீவியம் எப்படி இருக்குது? உங்களுடைய தொடர்பு எப்படி இருக்குது? உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள தொடர்பு எப்படி இருக்கிறது? நெருக்கமாக இருக்கிறதா? அல்லேலூயா. அனுதினமும் ஆண்டவரோடு நெருக்கமாக தொடர்பில் இருக்கீங்களா? உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? வேத வாசிப்பு எப்படி இருக்குது? அல்லேலூயா. உங்களோட உறவு எப்படி இருக்குது? ஆராய்ந்து பாருங்க, ஒப்பு கொடுத்து ஜெபிங்க, அர்ப்பணித்து ஜெபிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. கர்த்தர் உங்களை செழிக்க பண்ணுவார், கர்த்தர் உங்களை செழிக்க பண்ணுவார். இந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற உங்கள் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நடக்கணும், நிறைவேறணும். நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பமும் செழிப்பாக இருக்கணும், செழித்து ஓங்கணும். ஐயா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா என்று யாபேஸ் ஜெபித்ததை போல சொல்லி ஜெபிங்க. ஓ, யாபேஸ் அப்படித்தானே ஜெபிச்சாராமே. ஆண்டவரே, என் எல்லைகளை விரிவாக்கும் என்று அவன் கேட்டுக்கொண்டதை போல கர்த்தர் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவனாலே நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் செழித்தோங்கபடி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு, வாக்கு தத்தத்துக்கு, வசனத்துக்கு உங்களை அர்ப்பணிக்க விரும்புறீங்க? கர்த்தர் என்னோடு இருக்க வேண்டும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னை என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும், என் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்கள் மாத்திரம் கையை உயர்த்துங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா, நான் விரும்புகிறேன் அடையாளமாக உங்கள் வலதுகரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. என்னிடத்தில் இல்லை, நான் பார்ப்பதற்காக கை தூக்க சொல்லல. கர்த்தர் உங்களை பார்க்கிறார், கர்த்தர் உங்களை பார்க்கட்டும். உங்களுடைய அர்ப்பணிப்பை அவர் பார்க்கட்டும், உங்கள் ஒப்பு கொடுத்தலை அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. உங்கள் உடன்படிக்கையை கர்த்தர் இப்போது பார்க்கிறார். உங்க கையை உயர்த்தி கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என்னை செழித்தோங்கும்படி செய்கப்பா. இந்த செழிப்பு, நான் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. நான் உம்மை பற்றி கொள்வேன், உம்மை சார்ந்திருப்பேன், உமக்காக வாழ்வேன், உம் சித்தம் செய்வேன், உடைய வசனத்தை கை கொள்ளுவேன், உடைய வார்த்தையின்படி வாழ்வேன். அப்படி சொல்லுங்க. நான் சொன்னதெல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்வார். அன்பின் பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் உடைய வார்த்தையை கேட்டு, உடைய வசனத்தை கேட்டு தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து தங்களுடைய வலது கரத்தை உமக்கு நேராக உயர்த்தி தன்னுடைய வாயிலிருந்து சொல்லி அறிக்கை செய்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஜெபங்களை கர்த்தர் நீர் பார்க்கிறீர், கேட்கிறீர். செவித்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். அவருடைய கரங்களை பிடித்து நடத்தும், அவருடைய குடும்பத்தை நடத்தும், அவருடைய பிள்ளைகளை நடத்தும், அவருடைய வாழ்க்கையை நடத்தும். வசனத்தின்படி அவரை நீர் செழிப்பாக்குவீராக, செழிப்பான ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவன் கூட தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த வேதாகம நண்பனுடைய தேர்வுக்கு ஆயத்தமாக வந்தவர்கள் அனைவரும் சீக்கிரமாக நீங்கள் உணவு அறிந்து மேலே வந்து அந்த டெஸ்ட் எழுதும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் போய் நீங்கள் சீக்கிரமாக போய் சாப்பிட்டுட்டு வாங்க.